வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திடுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கின்றோம். மனித சரித்திரத்தை கொஞ்சம் நாம் திருப்பி பின்னோக்கி பார்க்கின்ற போது இறை வழிபாடு என்ற ஒரு பண்பு மனிதன் தோன்றிய போது தோன்றிய உணர்வு அல்ல. எப்பொழுது தன் வாழ்க்கை தேவைக்கு ஆதாரமான ஒன்று இருக்கிறது என்ற உணர்வு பகுத்தறிவு மூலமாக வெளிப்பட்டதோ அந்த நாள் உலகில் இறை உணர்வு தோன்றியது. எது அடிப்படை என்று கொஞ்சம் நம்ம அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாடோடிகளாக வாழ்ந்த காலகட்டத்தில் உணவு தேடி ஒரு தொடர் பயணம்தான். நிரந்தர முகவை கிடையாது. உணவு கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவாங்க, கிடைக்காத இடத்துல அப்படியே பசியோடு போய்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து சில ஆண்டுகள் பெற்ற அனுபவங்களிலே சில இடங்களில் நீண்ட தூரம் உணவே கிடைக்காத பொழுது அந்த கூட்டத்திலே 1-2 பேர் இறந்து போகிறாங்க. அவங்க செத்து போயிட்டாங்கன்றது கூட அவனுக்கு தெரியாது. நம்ம கூட வந்துக்கிட்டு இருந்தாங்க, இது ஆயிடுச்சு, என்ன பண்ணினாலும் எழுந்திருக்கலை, நடக்கலை, அதுதான் தெரியும். இந்த அனுபவங்கள் அடிக்கடி நிகழ்கின்ற போது அவனுடைய சிந்தனை ஓங்குகிறது. ஏன் நம்மோடவே வந்துட்டு இருந்த மனிதன் விழுந்துட்டான், செத்துட்டான், என்ன காரணம் என்று ஆராய்கின்றான். அதில் உண்மை வெளிப்படுகிறது. உணவு என்பது நமக்கு தொடர்ந்து கிடைக்கவில்லை என்றால் நம்ம இந்த உலகை நடத்தி கொள்ள முடியாது என்ற உண்மையை அவன் அறிந்தான். அப்போ எது தான் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறதோ அதை மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற உணர்வு அங்கே ஏற்படுகிறது. தான் வாழ்வதற்கு எது ஆதாரம் என்று திருப்பி பார்க்கிறோமோ அந்த உணர்வுக்கு நன்றி என்று பேர். மனிதனுக்கு தோன்றிய பசி உணர்வுக்கு அடுத்து, சமுதாய உணர்வுக்கு அடுத்து ஒரு மறைபொருள் அறிவாக எடுத்துக்கொண்டா இந்த நன்றி உணர்வு தான். இந்த நன்றி உணர்வே எது தன வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அந்த உணவை கொடுக்கிற மரங்களை தெய்வமாக, தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக வழிபட தொடங்கினான். அதன் பிறகும் ஆராய்ச்சி தொடர்கிறது. அந்த மரத்தை தாங்கி கொண்டிருப்பது மண் தானே, அப்போ அதை விட இதுதானே சிறப்பு மிக்கது, வலிமை மிக்கது என்று பூமியை கடவுளாக வழிபட தொடங்கினான். மேலும் அறிவு சிந்தித்த போது மண் மட்டும் இருந்தால் தாவரம் வளர்வது இல்லை, நீரும் அதுக்கு தேவையாக இருக்கிறது என்று கண்டபோது நீரை தெய்வமாக வழிபடுகின்றான். இன்னும் அறிவு விரிகின்ற போது சூரிய வெளிச்சம் இல்லை என்றால்
பகல் பொழுது இல்லை. பகல் பொழுது இல்லைன்னு சொன்னால் உணவை தேடவோ வாழ்க்கை நடத்தவோ முடியாது என்று அந்த உண்மையை கண்டபோது சூரியனை கடவுளாக வழிபடுகின்றான். இதற்கு பிறகு இதனுடைய பரிணாம எழுச்சி தான் மற்ற வகைகளில் உருவ வழிபாடுகளெல்லாம் வந்ததுக்கு காரணம். அப்போ ஒரு முக்கியமான அடிப்படை கோட்பாடு என்ன பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வே இறை உணர்வுக்கு அடிப்படை. இப்படி தொடர்ந்து வந்த சிந்தனையில் தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறது என்ற கருத்து அன்றைய மனிதனிடத்திலே பலவர்களாக ஏற்பட தொடங்கியது. அந்த தேடல் ஒரு சில மனிதனிடத்திலே கொஞ்சம் தீவிரமாகின்ற போது இதற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி எது என்று ஆராய்ச்சியில் ஆழ்ந்துவிடுகின்றோம். அந்த மன ஒடுக்கத்தில் கண்ட உண்மையே தனக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒரு பேராற்றலாக இருக்கிறது என்ற உண்மையை கண்டாங்க. அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்ணினாங்கன்னா, இறைநிலைக்கு உருவம் கிடையாது, அதே சமயத்தில் அனைத்து உருவங்களுக்கும் அதுதான் ஆதாரம் என்ற அறிவு அந்த மனிதனுக்கு எட்டியது, மகானுக்கு எட்டியது. அதை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக வருகின்ற போது அன்றைக்கு வாழ்ந்த மனிதனுக்கு எந்த வகையிலையும் அறிவு வளர்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது அல்ல. என்றாலும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நமக்கு அப்பாற்பட்ட சக்தி மேலே இருக்குது, அதை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு குத்துக்கல்லை வச்சு இதுதான் சிவம் என்று சொன்னான். சிவலிங்கம் தோன்றதுக்கு அடிப்படை அதுதான். அந்த குத்துக்கல்லை சுற்றியும் ஒரு வட்டமான ஒரு வடிவத்தை ஏற்படுத்தினாங்க. இறை தத்துவத்தை முதல் விளங்கிய மகான் இவர் தான். மையத்தில் உள்ளது குத்துக்கல்லாக இருக்குது, சுற்றி ஆவுடை என்று சொல்ல வகையில் ஒரு வட்டமான வடிவத்தை ஏற்படுத்தினாங்க. இதே கருத்தை இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. மையத்தில் இருப்பு, அந்த இருப்பின் சக்தியால் விண் சுழல் ஏற்படுகிறது என்று. அப்போ இந்த கருத்தை முதல் உணர்ந்த மகான் தான் சொல்கிறாரு சிவலிங்கம். இந்த கடவுள் நாம் செய்கின்ற அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நல்லவற்றை செய்கின்ற போது நல்ல பலன்களை நன்மைகளை செய்கிறது. இதற்கு முரண்பட்டு செய்கின்ற போது வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்கிறது என்ற கருத்தை வெளிப்படுத்தி தெய்வ நீதி என்பதை மக்கள் மனதில் ஏற்படுத்தினாங்க. இன்னும் சில காலம் போகிறது, மனிதனுடைய சிந்தனை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் கேட்குறான், இந்த உருவத்துக்கு கண்ணு காது எதுவுமே இல்லை, நாம் செய்கிறதெல்லாம் எப்படி பார்க்கும் கண் இல்லாமல்? அதுகிட்ட கேட்டால் கிடைக்கும்னு சொல்கிறீங்க, எப்படி காது இல்லாமல் கேட்டால் கேட்கும் அதுக்கு என்று பல கேள்வி எழுப்பிய பொழுது இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி இது சிவலிங்கம் தான், ஆனால் இது இப்படி மட்டும் இல்லை, இதுக்கு நம்மை மாதிரியே இருக்குது என்று சொல்லி ஒரு சிவன் என்ற உருவத்தை ஏற்படுத்தினாங்க. மனிதனைப் போலவே உருவத்தை கொடுத்து அதற்கு எல்லா அம்சங்களையும் தெய்வ அம்சங்களை அதன் மேல் ஏற்றி இப்படி நம்மை போல இருப்பதனால் அது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அறிகின்றது என்று அந்த மனிதனுடைய கேள்விக்கு ஒரு விளக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு மனித உருவத்தை கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த சடங்குக்கு பின்னால் ஒரு அற்புதமான தத்துவத்தையும் அவங்க அடக்கியிருக்கின்றார்கள். ஏன் வேறு ஏதோ உருவத்தை கொடுத்துருக்கலாம், கண்ணுக்காது மூக்கு தானே வேணும் அவனுக்கு, ஏதோ ஒரு வித்தியாசமான அமானுஷ்யமான ஒரு உருவத்தை கொடுத்து இதுதான் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி அல்லாது ஏன் மனித உருவத்தையே கொடுத்து இதுதான் கடவுள் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த பூமியில் வாழ்கின்ற ஜீவ இனங்களில் மனிதன் மட்டுமே தெய்வத்தை அறியக்கூடிய திறம் வாய்ந்தவன். மகரிஷி அதை விளக்குகின்ற போது
5 அறிவு வரைக்கும் உள்ள பரிணாம வளர்ச்சி என்பது உடல் சார்ந்த தேவைகளை கவனிக்கின்ற அறிவு தான். பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி, இந்த 3 செயல்களுக்கு உள்ள அறிவு தான் 5 அறிவும். மனிதனாக வந்த பிறகு இந்த 5 அறிவோடு பகுத்தறிவு வந்ததற்கு காரணமே அது மறைபொருள் அறிவு என்று வெளிப்படுத்தினார். பூமிக்குள் மறைந்திருக்கின்ற பல வளங்களை வெளிப்படுத்தி வாழ்க்கை வளங்களாக்கி கொள்கின்றோம். பூமிக்கு உள்ளும் பிரபஞ்சம் முழுவதும் இதற்கு அப்பாலும் நிறைந்திருக்கின்ற மறைபொருளை கண்டு அதை தெய்வம் என்று வெளிப்படுத்துகின்றோம். அதனால் மனிதனுக்கே அந்த முழுமை ஆற்றல் இருப்பதனால் மனித உருவம்தான், மனிதனுடைய மன இயக்கம்தான் தெய்வத்தை அறிய முடியும் என்பதனால் அந்த தெய்வத்தை மனித உருவிலேயே அமைத்து கொடுத்தாங்க. இதை பைபிள் சொல்கிற போது தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு உருவம் தோன்றி அதற்கு ஒரு கருத்தை கொடுத்த போது சிவம் என்ற ஒரு இருப்பு நிலையை மையப்படுத்தி சொல்லப்பட்டது எல்லாமே சைவ சமயம் என்று உருவாங்க. அடுத்து இன்னும் சில மகான்கள் வர்றாங்க. இறைநிலை இருப்பாக மட்டுமே இல்லை, அது எழுச்சி பெற்று இயக்கத்தில் வந்தபோது அது ஓசையாகவும் சுழற்சியாகவும் இருக்கிறது என்று சுழலுக்கு சக்கரத்தையும் ஓசைக்கு சங்கு என்ற ஒரு பொருளையும் கொடுத்து, சங்கு சக்கரத்தை கொடுத்து சக்கரதாரி என்று விஷ்ணு என்ற ஒரு அமைப்பு கொடுத்தாங்க. இல்லை, இன்னொரு கோட்பாடு என்ன பரிணமித்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவன் தோன்றி வளர்ந்து வாழ்ந்து முடிவது மட்டும் வாழ்க்கை அல்ல. வாழ்கின்ற காலம் முழுவதற்கும் அதற்கு உடல் சார்ந்த, ஆத்மா சார்ந்த, மனம் சார்ந்த தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை யார் தர்றாங்க? தெய்வமே தான் அனைத்து ஜீவன்களுக்கும் உள்ள வாழ்க்கை தேவைகளை தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறது. கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள் உணவை தந்து காக்கும் தயாளன். அதனால் அந்த இறைமையினை தான் எல்லா இயற்கை வளங்களாக நிறைந்திருந்து அதை தேடி பயன்படுத்தி கொள்ளுகின்ற அறிவாகவும் நம்மளே அடங்கியிருந்து இவை அனைத்தையும் தூய் தின்புகின்ற ஆற்றலும் அதுவே தான் என்று அந்த காக்கின்ற கடவுளாக விஷ்ணு என்று அம்சத்தை கொடுத்தாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு இயக்கம் நின்று தான் போகும். அதை நடத்தி வைப்பதும் அதே இறைநிலை தான் என்ற போது அது ருத்ர மூர்த்தி என்று சிவத்துக்கு இன்னொரு பரிமாணத்தை கொடுத்தாங்க. இப்படி மனிதனுடைய இயற்கையை புரிந்து கொள்ளும் திறமும் மக்களுடைய சமுதாய தேவைகளையும் இணைத்து உணர்ந்த மகான்களால் அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டவைகள் தான் இந்த உருவங்கள். இதற்கு மேலாக வாழ்க்கையில் பொதுவான பாதுகாப்பு, பராமரிப்பு மட்டும் இருந்தால் போதாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை தேவைகளிலே நிறை குறைகள் இருக்கின்றன. நிறைகளை பற்றி பிரச்சனை இல்லை, அதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உண்டு. அப்போ மனிதனுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் குறைகள் தோன்றுகின்றன என்று ஆராய்ந்து பார்த்தாங்க. உணவு, உடல் வலிவு, ஆரோக்கியம், மனோதிடம், செயல்திறம், இதெல்லாம் பல வகையில் மனிதனுக்கு தேவைகள் தோன்றின. இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவங்களை உருவப்படுத்தி, இது தனலட்சுமி, செல்வத்தை கொடுக்கக்கூடியது. இது தானியலட்சுமி, பல வகையான தாவரங்களை கொடுக்கக்கூடியது. இது அன்னலட்சுமி, சமைச்சு ரெடியாக சாப்பாடை கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு வாழ்க்கை தேவைக்கும் பல உருவங்களை கொடுத்து அந்தந்த உருவங்களுக்கு ஒவ்வொரு துறை என்று வாழ்க்கை தேவைகளுக்கு ஒவ்வொரு துறை ஏற்படுத்தி அதுக்கென்று ஒரு கடவுளும் அதுக்கென்று அதிகாரத்தையும் ஒரு கற்பனை கதைகளாக கொடுத்து வச்சாங்க. இது கொடுத்தால் மட்டும் போதாது, இதை மனிதன் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் இவனுடைய மனோ ஆற்றல் வாழ்க்கை வளத்திற்கு செயல்திறமாக வெளிப்படும் என்ற அந்த மனிதனுடைய மனோபாவத்தையும் எண்ணத்தின் வலிமையையும் அதனால்
இயற்கையில் பெறக்கூடிய நன்மைகளையும் உணர்ந்த மகான் இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு என்று அந்த சம்பத்துகளை பெறுவதற்கு என்று ஒரு தனியான இடம் தேவை என்பதை உணர்ந்தாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை என்பது பொதுவாக பல வகையான மக்களுடைய உணர்வுகளும் கருத்துகளும் எல்லாம் கலந்திருக்கின்ற இடம். அந்த நிலையில் இருந்து ஒரு ஆன்மீக பயிற்சியை செய்கின்ற போது அதற்கு நீண்ட காலமாகும். அதனால் பெறக்கூடிய நன்மைகள் பெரிய அளவிலே சொல்ல முடிவதில்லை. அப்போது ஒரு பொதுவான இடத்தை ஏற்படுத்தி அதற்கு என்று சில ஆற்றலை பெருக்கி கொடுக்கின்ற போது அங்கு வந்து வழிபடுகின்ற மனிதனுக்கு அந்த சக்தி நல்ல பலனை கொடுக்கும் என்று ஞானத்தால் அறிந்த ஒரு மகான் இறை வழிபாடுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலங்களே கோயில் என்று 2 வார்த்தைகளை இணைத்து கோயில் என்று சொன்னாங்க. கோ என்றால் அரசன், ஆட்சிமை என்று பொருள். ஆட்சி செய்பவன் இருக்கின்ற இடம் கோயில் என்று ஒரு கருத்தை சொன்னாங்க. அதே சமயத்தில் இறைவன் இங்கு மட்டும்தானே இருக்கிறான் என்று அடுத்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆட்சி செய்கின்ற இறைவன் கோவில் மட்டும்தான் இருக்கிறான் என்றால் அப்போ மற்ற இடங்கள் இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணுமே. அதே வார்த்தையை சிறப்பிக்கின்ற வகையில் ஆலயம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆலயம் என்பது ஆன்ம லயம் என்ற 2 வார்த்தைகள் இணைந்தது. ஆன்ம லயம், ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய இடம் என்று பொருள். அப்போ ஆன்மாவை லயப்படுத்துதல் என்கின்ற போது அது செயல். அப்போ ஆலயம் என்ற வார்த்தை பிரிகின்ற போது அது வெர்ப், வினைச்சொல். அந்த செயலை செய்வதற்கு என்று ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல வந்து வழிபாட்டு முறை அமைத்த போது அது ஆலயம், அது நவுன், பெயர் சொல். அப்போ ஒரு செயலை செய்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை அமைத்து கொடுத்தது தான் ஆலயம். எப்படி வேதம் என்ற வார்த்தைக்கு மறை என்று தமிழ் படுத்துகின்றோம். அப்போ மறை என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? புலன்களுக்கோ கருவிகளுக்கோ எட்டாது இருக்கின்ற மறை பொருட்களை எடுத்து விளக்குகின்ற நூல் என்று பொருள். இப்போ மறை பொருட்களை விளக்க வந்த நூலுக்கு மறை என்று பெயர் வச்சாங்க. அதே போல் ஆன்மாவை லயப்படுத்துவதற்கு என்று உள்ள இடத்திற்கு ஆலயம் என்று பெயர் வச்சாங்க. அப்போ 2 கோணங்களில் அந்த வார்த்தைக்கு பொருள் கொள்ளணும். ஒன்று, ஆன்மாவை லயப்படுத்துவது என்ற செயல் நடக்கின்ற இடம். அந்த இடத்திற்கு அதே பெயரை பெயர் சொல்லாக கோயில் என்று சொன்னாங்க. அந்த கோவிலை அமைத்த பொழுதும் மனித உடல் அமைப்பை போன்றவே அமைத்தாங்க. ஒரு கருவறை, அதை சுற்றி ஒரு மண்டபம், அதில் அர்த்த மண்டபம் என்ன வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க. அந்த கோவிலுக்கு என்று வாசல்கள், எப்படி நம்ம உடலில் 9 வாசல் இருக்கிறதோ அதே போல் துவாரபாலகர்கள் என்று அதுக்கு ஒரு கொடுத்தாங்க. அதுக்கென்று வழிபாட்டு முறைகளையும் அமைத்து கொடுத்தாங்க. அப்போ கோவில் என்ற ஒரு ஸ்தலத்தில் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு கூட்டு தவம், ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட இடமே ஆலயம். அந்த பிரார்த்தனை செய்கின்ற போது எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிவகைகளை சிந்தனை செய்தாங்க. மனித மன இயல்பை ஆராய்ந்த மகான்கள் அதை 8 வகைகளிலே செயல்படும் என்றும் கண்டாங்க. இதை பதஞ்சலி மகான் யோக சாஸ்திரமாக வகுத்திருந்தாலும் அவருக்கு முன்பாகவே ஆலய வழிபாட்டில் அதை இணைத்திருந்துட்டாங்க. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இது பதஞ்சலி யோக சாஸ்திரம் வரக்கூடியவை. இது 4ம் உடலுக்குள்ள பயிற்சிகள். பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதி என்பது மனதுக்குள்ள பயிற்சிகள். இப்போ இந்த ஆடை வழிபாட்டில் இதே இந்த 4 கோட்பாடுகளை இவருக்கு முன்பாகவே அமைத்தாங்க.
ஒரு விக்கிரகத்தை கொடுத்து அதை வழிபட வேண்டும் என்று சொல்கின்ற போது பக்தன் அந்த விக்கிரகத்தை பார்த்து மனதை அதன் மீது லயப்படுத்தி வணங்குகின்றான். அப்படி லயமாகிற போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக பல வகையான செயல்பாடுகளிலே புலன் இன்பங்களிலே உள்ளே இருந்து விரிந்து வெளியே ஓடுகின்ற மனம் அதில் ஓட்டத்தை தவிர்த்து அந்த விக்கிரகத்தின் மேல் லயமாகிறது. அப்போ ஓட்டத்தை தவிர்ப்பது பிரத்யேகாரா, தவிர்த்த மனதை குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மீது நிலைநிறுத்துவது தாரணா. அப்படி நிலைநிறுத்தி பழகி அந்த பழக்கத்திலிருந்து தியானத்துக்கு மன ஓர்மைக்கு உள்ளே போகணும். இதுக்கு ஏற்ற வகையிலே வழிபாட்டு முறைகளை அமைத்தாங்க. தீபாராதனை மற்ற வகையிலெல்லாம் ஒரு விளக்கமாக பார்க்கலாம். கொடுத்து கடைசியில் என்ன பண்ணினாங்க, கையை கூப்பி கண்ணை மூடி வணங்கு அப்படின்னாங்க. இப்போ மூலவர் அங்கே இருக்கிறாங்க, தீபாராதனை காட்டி முடிச்சாச்சு, கடவுளை வணங்குதுன்னு சொல்லி ஏற்படுத்திட்டாங்க. இப்போ கையை மூடி கண்ணை மூடி கைகளை கூப்பி வணங்குறோம். இப்போ உள்ள என்ன தெரியுது அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த மூலஸ்தானமாக இருக்கிற தெய்வம் அவருடைய பிம்பம் நெகட்டிவ் நம்முடைய மனதுக்குள்ளாக தெரிகிறது. இவனை போலவே பல பக்தர்கள் அந்த கோவிலில் நின்று வணங்குகிறாங்க. 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் நின்று வணங்குறாங்க. அத்தனை பேருக்குள்ளும் அந்த மூல உருவம் பிம்பம் பிம்பிக்கிறது. அத்தனை பேருக்குள்ளும் பிம்பித்த பிறகும் அந்த மூலவர் அங்கே இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்தா அங்கே தான் இருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் அந்த விக்கிரக ஆராதனை, அபிஷேகம் எல்லாம் பார்த்து, தீபாராதனைலாம் பார்த்த மனம் இப்போ என்ன கவனிக்குதுங்க, கண்ணை மூடி தனக்குள்ளே கவனிக்குது. அப்போது இதுவரைக்கும் சடங்குகளை பார்த்து கொண்டிருந்த மனதினுடைய நிலை தாரணா. அதே மனம் இப்போ தனக்குள் திரும்பி அந்த உருவத்தினுடைய பிம்பத்தை தனக்குள் கவனிக்கிறது இல்லைங்களா. இந்த உடலுக்குள் எந்த பகுதியில் மனதை நிறுத்தினாலும் உயிர் இல்லாத இயக்கம் எங்கேயாவது இருக்குங்களா? உடல் செல்லுக்குள்ளே, எல்லா செல்லுக்குள்ளும் உயிர் இருக்குது. அப்போது அந்த உயிர் மீது இப்போ மனதை நிறுத்துகின்ற போது இது தியானம் என்ற சிறப்பை பெறுகிறது. இப்போ தொடர்ந்து அதை கவனித்து கொண்டே இருக்கிறோம் வச்சுக்கோங்க. ஒரு கோவிலுக்கு போகிறோம், வணங்குறோம், அந்த உருவம் உள்ள பிம்பிக்கிறது, அந்த பிம்பத்தையே தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் என்ன ஆகும், அந்த உருவம் அப்படியே விரிய ஆரம்பிக்கும், அப்படியே ஃபேட் அவுட் ஆகி கடைசியில் பிம்பம் மறந்து போயிடும். இந்த பிம்பம் மறைந்த பிறகும் தொடர்ந்து கவனித்தா இப்போ அங்கே என்ன இருக்குங்க, என்ன இருக்கும்? உடல் அளவில் ஒரு இருட்டு மட்டும்தான் இருக்கும். இதுதான் தியானத்தின் முழுமை நிலை. இப்படி இந்த மனதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக அந்த மன அமைதியை பெற்ற பிறகு அந்த மனோநிலையிலிருந்து சங்கல்பத்தை வைக்கணும். எனக்கு இதெல்லாம் வேணும் இறைவா என்று பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ மனம் சாதாரண வேகத்தில் இருந்து படிப்படியாக குறைந்து உள்நோக்கி திரும்பி நுண்ணிய அலை நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நுண்மை நிலையில், ஒடுங்கிய நிலையில் எனக்கு வாழ்க்கை இந்த குறைகளெல்லாம் இருக்கிறது, இந்த குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று வேண்டுதலை அங்கே வைக்கிறோம். இப்போ யார் இடத்துல வேண்டுதல் வைக்கிறோம்? நமக்குள் தெரிந்த அந்த பிம்பத்தில் தான் வேண்டுதலை வைக்கிறோம். அந்த பதிவு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நமக்குள், நம்முடைய ஆத்மாவிலே பதியும். அப்போ இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன, என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன, இதை தீர்க்க வேண்டும் என்று நம்முள் இருக்கின்ற தெய்வத்தின் மேலேயே நம்ம அந்த வேண்டுதலை வைக்கிறோம். நம்முடைய கருமையத்தில் இருக்கின்ற அதே தெய்வத்தினிடத்தில் நமது வேண்டுதலை சமர்ப்பிக்கின்றோம். இந்த எண்ண அலைகள் என்னாகும், உள்ளே போய் பதிகிறது, தொடர்ந்து அது பிரதிபலித்து கொண்டே இருக்கும். எத்தனை முறை நாம் இறைவனை நினைத்தாலும் வணங்கினாலும் அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் நமக்குள்ளாக
ஏற்பட்டு மறைந்து ஏற்பட்டு மறைந்து திணி பெற்று கொண்டே இருக்கும். இப்படி திணு பெற 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 எந்த வேண்டுதலை அங்கே வைத்தோமோ அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அப்படி வருவதற்கு நம்முடைய நம்பிக்கையும் பிரார்த்தனை முறைகளும் எண்ணிக்கையும் அவருடைய நம்பிக்கையும் இதெல்லாமே கணக்கில் சேரும். அதெல்லாம் சேர்ந்து அது குறுகிய காலத்தில் செயலுக்கு வருவதோ அல்லது நீண்ட காலத்தில் செயலுக்கு வருவதோ அல்லது இந்த தலைமுறையை தாண்டி அடுத்து நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் செயலுக்கு வருவதோ இது சாத்தியமாகும். இப்படி மனிதனுடைய வாழ்க்கை செல்வங்களை சம்பத்துக்களை நிறைவாக பெற்று அதே சமயத்தில் தெய்வ நம்பிக்கையின் மூலமாக ஞானத்தையும் பெற வேண்டும் என்று உயர்ந்த கோட்பாட்டை மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டவை தான் ஆலய வழிபாடு. இதை தொடர்ந்து வரக்கூடிய சரித்திர காலங்களில் பல மகான்கள் தோன்றி அந்தந்த ஞானத்தை பெறுகின்ற போது அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு ஒப்ப இதை கொஞ்சம் மெருகட்டி கொண்டே வராங்க. அடிப்படை இதுதான் என்றாலும் அது கூட அன்றன்றைக்கு உள்ள வாழ்க்கை தேவைகள் ஒட்டி சில சம்பிரதாயங்கள் கூட குறைய அப்படி அதை மெருகத்துறாங்க. இப்படி ஆலயங்கள் உருவானதன் நோக்கம் எல்லா மக்களும் அவருடைய வாழ்க்கை தேவைகள் நிறைவு செய்து பொருள் சார்ந்த வாழ்க்கை நிறைவு பெற்ற பிறகு ஆத்ம ஞானத்தையும் பெற வேண்டும் என்ற வகையிலே இவருடைய நம்பிக்கையை மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்டவைகள் தான் ஆலய வழிபாடு. நம்பினா தான் தெய்வம், நம்பலைன்னா தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றாலும் அது உண்டு. இல்லைன்னு இல்லாமல் போகாது, இல்லை என்றாலும் அது உண்டு. இப்படி உருவாக்குகின்ற போது மனிதனுடைய வசதிகளை பார்க்குறோம். எல்லாரையும் கோயிலுக்கு வர வைக்கணுமே. வயதானவர்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை. அவங்க சாயந்தரமான காலையிலேருந்து எழுந்திரிச்சு போய் கோயில் திணையில் உட்காந்துக்குவாங்க, சாமியை கும்பிடுவாங்க, அவங்கள ஈஸியாக வந்துடுவாங்க. குழந்தைகள் எப்படி வர வைக்கிறது இல்லைங்களா? குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி அவங்க தேவையில்லையே. குழந்தைகளுக்கு என்ன குறைபாடு இருக்குங்க? அவங்க நிறைவானவங்க. அவர்களுக்கும் இந்த பக்குவத்தை குழந்தை பருவத்திலிருந்தே கொடுக்க வேண்டுமே என்று விரும்பிய மகான் என்ன பண்ணாருங்க, அங்கே நைவேத்தியம் என்ற முறை ஏற்படுத்தினார். அப்போ ஆண்டவனுக்கு நல்லா உப்பு காரம் போட்டு பிரியாணி வைக்க மாட்டோம். என்ன வைப்பாங்க? சர்க்கரை பொங்கல். அப்போ குழந்தைகளுக்கு இனிப்புனால ஒரு ஆர்வம் இருக்கும். அதை என்ன பண்ணாங்க, ஆண்டவனுக்கு நைவேத்தியம் கொடுக்கணும் என்ற வகையில் அந்த பழம் வெல்லம் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் என்று ஒரு முறையும் கொடுத்தாங்க. அரிசியோட வெல்லத்தை கலந்து பொங்கல் என்று அதையும் கொடுத்தாங்க. அப்போ குழந்தைகள் அந்த இனிப்பு கிடைக்குமேன்றதுக்காகவே கோயிலுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதமும் பாருங்கள், பல குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பொங்கல் தான். எல்லா கோயிலும் ரவுண்ட் அடிச்சிடுவாங்க. இப்போ நிலை மாறிப்போச்சு, வசதி வந்துச்சுல எல்லாத்துக்கும். இப்போ யாரும் போகிறதில்ல. ஒரு 20 வருஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல பேர் எல்லா கோயிலையும் போவோம். எதுக்குன்னா பொங்கல் கிடைக்குமே, இந்த கிலோ ஒன்று இந்த கிலோ ஒன்று வாங்கிக்குவோம். இப்படி அந்த குழந்தையை வர வைக்கிறதுக்கு நைவேத்தியம் என்ற முறை ஏற்படுத்தப்பட்டது. சரி, இந்த நடுத்தர வயசு என்ன பண்ணுறதுங்க? அவங்களையும் கோயில் வர வைக்கணுமே. அவங்க சக்கரை பொங்கலுக்கு மசிய மாட்டாங்க. எடுத்து சொன்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், வயசானக்கம் பார்த்துக்கலான்ட்டுருவாங்க. இவனுக்கு என்ன கவர்ச்சி என்றால் ஆண் பெண் கவர்ச்சி உண்டு. அப்போ கோவில்களிலே அதற்கு என்று ஒரு பிரத்யேகமாக தேவதாசின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு தொழிலே இறைவனுடைய திருநாமத்தையும் அவனுடைய புராணங்களையும் அபிநயத்தோடு ஆடி காட்டுவது, பாடி காட்டுவது என்று கோவிலிலே இருந்து பொதுநல தொண்டாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு வந்த முறை தான் தேவதாசி. பின்னால் அது வேறு மாதிரி மாறி போச்சுங்க. தெய்வத்தினுடைய சேவைக்கு என்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட சிறப்புமிக்க பெண்களுக்கு தேவதாசி என்று பேர். அப்போது அவங்க ஆடல் பாடல் நடத்துகிற போது அந்த இசைக்காகவும் நாட்டியத்திற்காகவும் வந்து உட்கார்ந்தாங்க நடுத்தர வயது. இப்படி குழந்தை பருவம் முதல் முதிய பருவம் வரைக்கும்
அத்தனை பேரையும் கோயில் வருவதற்காக என்னென்ன தேவை என்று மனோ இயல் ரீதியாக சிந்தனை செய்து பார்த்து சேர்த்து கொண்டவைகள் தான் அங்கே வழிபாட்டு முறையிலே பாடலும் இறைவனுடைய புகழை பாடுவதற்காக சொல்வதற்காக நாட்டிய நாடகங்களும் இப்படிலாம் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ மக்கள் வர்றாங்க, வந்தவங்களை எவ்வளோ நேரம் அங்கே நிற்க வைக்கணும், எப்படிலாம் செய்தால் இவங்க நீண்ட நேரம் இருந்து மனோப்பயிற்சிகள் மேற்கொள்வாங்க. ஒன்று, இத்தனை பேருக்கும் அவருடைய மனதிலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு பலன் கிடைச்சா தானே தொடர்ந்து வருவாங்க. நானும் தான் வருஷக்கணக்காக போயிட்டுருக்கேன், ஒன்றுமே வரலன்னு சொன்னால் அப்புறம் யார் போவாங்க கோயிலுக்கு? அப்போ அதற்கு ஒரு ஆற்றல் களம் தேவை என்பது அடுத்து அறிந்தாங்க. இந்த ஆற்றல் களத்தை உருவாக்குவதற்காக சிந்தித்த பொழுது தான் இந்த மனடி சாஸ்திரம், வாஸ்து இதெல்லாம் தோன்றின. அப்போ எந்தெந்த இடங்களிலே பூமியில் ஆற்றல் மிகுதியாக இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தாங்க. அதில் கண்டுபிடித்தது தான் உதாரணமாக திருநள்ளாறுன்னு எடுத்துக்கோங்க. சனி என்ற கோள் உடைய அலைகள் இந்த பூமி முழுவதும் வீசப்பட்டாலும் குறிப்பாக திருநள்ளாறு என்ற அந்த பூமியின் ஒரு பகுதியில் சனியுடைய அலைகள் கொஞ்சம் திணிவாக கிடைக்கும். இதே போல் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அலைகளும் ஒரு பகுதியில் அது திணிவு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அதில் அந்த விக்கிரகங்களை வைத்து இது சனியுடைய இடம், இது கேதுவுடைய இடம், இது புதனுடைய இடம், இது குருவுடைய ஸ்தலம் என்று பல ஸ்தலங்களை ஏற்படுத்தி பூமியுள் மற்ற கிரகங்களுடைய அலைவீச்சு எப்படி இருக்கிறதோ அது தக்கது போல அந்த நிலைகளை ஏற்படுத்தினாங்க. இப்படி கோவிலை ஏற்படுத்தி அந்த கோவில்கள் அமைக்கப்பட்ட இடமும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆற்றங்கரை ஓரங்களாக பார்த்து அமைத்தாங்க. ஏன்னா நீர் இல்லைன்னா எந்த ஒரு வாழ்க்கை செயல்பட நடக்க முடியாது, விவசாயத்தையும் கவனிக்க முடியாது. மக்கள் வாழாத இடத்துல கோவில் கட்டினா வருவதற்கும் சிரமமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மனிதன் ஒரு குழுக்களாக சேர்ந்து வாழ்கின்ற இடத்துல வழிபாட்டுக்கு என்று ஊரின் மத்தியில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி அந்த இடமும் இயற்கை நீதிப்படி ஒரு ஆற்றல் வரக்கூடிய இடமாக தேர்ந்தெடுத்து அதை அதில் ஸ்தாபித்தாங்க. அதுக்கு மேலாக இந்த அலைகளுக்கு ஒரு வீச்சு வேகம் உண்டு என்றே கணித்தாங்க. இன்றைக்கும் சயின்ஸ்லே அது சொல்கிறாங்க. அந்த மனடி சாஸ்திரமெல்லாம் நம்ம பின்பற்றுகின்ற போது நெகட்டிவ் வேவ்ஸ், பாசிட்டிவ் வேவ்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அப்போ தோன்றுகின்ற இடமும் முடிகின்ற இடமும் அலைகள் பாசிட்டிவாக முடியணும். அப்படி இருந்தால் அந்த அறைக்குள் அந்த வீட்டுக்குள் வாழ்கின்ற மனிதனுக்கு நெகட்டிவ் வேவ்ஸ், முரண்பட்ட அலைகள் இல்லாத காரணத்தினால நோய்களுடைய தாக்கம் இருக்காது, வாழ்க்கையில் வறுமை இருக்காது என்ற பல காரணங்களை வைத்து தான் மனடி சாஸ்திரங்களை உருவாச்சு. அதே போல் கோவில்களிலேயும் இந்த நீதிகள்லாம் வைத்து அந்த நீதிகளின்படி ஆகம விதிப்படி என்றெல்லாம் வகுத்து அதன்படி கோவில்களை உருவாக்கினாங்க. பிறகு அந்த ஆற்றலை எடுத்து கொடுக்கறதுக்கு இயற்கையில் வேறு என்னெல்லாம் வசதி இருக்குன்னு பார்த்தாங்க. தாவரங்களிலே சில வகை தாவரங்களுக்கு ஒரு தெய்வாம்சமான சக்தி இருக்கிறது என்று ஒரு கருத்தை ஏற்படுத்தினாங்க. அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா, அத்தகைய விருட்சங்கள் எல்லாமே பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து பூமிக்குள் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவை. அரச மரம், வில்வ மரம், வேப்ப மரம், இது போன்ற சில தெய்வீக மூலிகைகள் சொல்லுவாங்க. இவை எல்லாமே பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து இந்த பூமியின் களத்துக்கு கொடுக்க வல்லவை. இப்படி இந்த கோவிலை சுற்றி விருட்சங்களை விதைத்து அது வளர்ந்து வருகின்ற வரைக்கும் அதை பாதுகாக்க வேண்டுமே, அது தண்ணி விட்டால் தான் வளர முடியும். அப்போ இறைவனுக்கு மட்டும் நம்ம அபிஷேகம் பண்ணினா பத்தாது, இந்த ஸ்தல விருட்சத்துக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும், வணங்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தினாங்க. அப்போ இறைவனை வணங்குகின்ற மனிதன் அடுத்த நேரம் இதுதான் ஸ்தல விருட்சம் என்று சொல்லி அதுக்கு தண்ணி ஊற்றி வழிபட துவங்கினான். இப்படி ஆலயமும் அதற்குள் இயற்கை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய விருட்சங்களும் இணைத்து ஒரு ஆற்றல் களத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இதற்கு மேலாக இதற்குள் சில மனிதனாக பார்த்து ஆற்றலை உருவாக்க முடியும் என்று அடுத்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. மந்திரங்களுக்கு சக்தி உண்டு என்ற உண்மையை கண்டுபிடிச்சாங்க.
மந்திரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, மண் திறம் மந்திரம். மனதுக்கு ஒரு வலிமை ஏற்படுத்தக்கூடியவை. எப்படி வலிமை வரும் மனதில்? கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா, சில அதிர்வுகளை ஏற்படுத்துகின்ற போது உடலுக்குள் ஜீவாந்த சக்தியிலே தரமாற்றம் ஏற்படும். நீங்கள் தினசரி தவறாது இந்த காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அதுபோன்று சில முக்கியமான மந்திரங்களை உச்சாரணம் பண்ணினோம் அப்படின்னா மனம் நம் வசத்தில் நிற்கும். புலன் கவர்ச்சிக்கு அவ்வளோ எளிதில் ஆட்படாது. அந்த நுட்பத்தை கண்டுபிடித்து எந்தெந்த அச்சரங்களை எப்படி உச்சரித்தால் அந்த ஆற்றல் முழுமையாக கிடைக்கும் என்று அதையும் ஞானத்தால் தேடினாங்க. அப்படி வந்த எழுத்துக்கள் எல்லாம் கோர்த்து அமைக்கப்பட்டவை தான் மந்திரங்கள். மந்திரங்களிலே மொழி அடிப்படை இல்லைங்களா, சமஸ்கிருதம் அப்புறம் இந்த இஸ்லாமியர் பேசுகிறாங்களா உருது மொழி, தமிழ் மொழியிலேயும் தமிழ் மென்மையான மொழி. இதில் பீஜாட்சரம் என்று ஒரு குறிப்பை கொடுத்தாங்க, வவல்ஸ். அது உயிர் சக்தி எழுப்பக்கூடிய ஆற்றல் மிக்கவை என்று அதை கொடுத்தாங்க. ஆ என்ற ஓசை எழுப்புகின்ற போது தொண்டையிலிருந்து ஆற்றல் எழுச்சி பெற்று வாய் வழியாக வெளிப்படும். ஈ ஆனால் இங்கே இருக்கும், ஊன்னா மணிப்புறம் வந்துடும், ஓன்னா சுவாசம் மூலகத்துக்கு போயிடும். அப்போ ஓம் என்ற ஓசை எழுப்புகின்ற போது நம்முடைய மூலகத்திலிருந்து அந்த அதிர்வலைகள் கிளம்பி முதுகுத்தண்டு வழியாக மேலே வந்து இந்த மூளையினுடைய மேல் செல்களிலெல்லாம் அதிர்வை ஏற்படுத்தி மூக்கு வழியாக காற்று வெளியே போகும். அதை ஓ இம் என்ற 2 எழுத்துக்களை இணைத்து ஓம் என்ற பிரணவ மந்திரம் என்றே அதை ஏற்படுத்தினாங்க. அதை உச்சரிக்கின்ற போது கூட இப்போ பல பேருக்கு அந்த உச்சரிப்பு தெரியறதில்லை. இந்த ஓன்னு ஆரம்பிச்சிருவாங்க, அதில் ஒன்றும் சக்தி வராது. அதை குரில் எழுத்தாக எடுத்துக்கொண்டு குறுகிய மாத்திரை நேரம் மட்டுமே ஓ என்ற எழுத்தை உச்சரிக்கணும். அது எழுக்கின்ற மூச்சு காற்றை இம் என்ற மகர ஒளியிலே அதிக நேரம் செலுத்தணும். அந்த ஓம் இந்த மகரம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மூளை செல்களில் அப்படியே நுண்ணிய அதிர்வு ஏற்படுத்தும். அப்போ மூளையில் உள்ள டார்மண்ட் செல்ஸ், அந்த இயக்கத்தில் இல்லாத தூங்கி கொண்டிருக்கின்ற செல்கள் எல்லாமே இயக்கத்துக்கு வந்துடும், ஆக்டிவேட் ஆகிடும். அதன் பிறகு அந்த மீதி உள்ள காற்று மூக்கு வழியாக வெளியே போயிடும். இப்படி நம்முடைய மூலாதாரத்தை மேலே துரியம் வரைக்கும் ஏற்றுகின்ற சக்தி வாய்ந்ததனால் அதுக்கு பிரணவ மந்திரம் என்றே கொடுத்தாங்க. இந்த ஓம் என்ற வார்த்தை தான் ஆம் என்றாங்க கிறிஸ்தவத்தில், ஆமென் அப்படிம்பாங்க. இஸ்லாத்தில் அதே கோட்பாடு உண்டு. இப்படி நம்முடைய உயிர் மையங்களில் இருந்து எழுகின்ற சக்தி நம் உடலுக்குள்ளாகவே சில அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்த அதிர்வுகள் நம்முடைய ஜீவாந்தத்தின் தரத்தை மாற்றுகிறது என்று கண்டாங்க. முக்கியமான கருத்து, நம்முடைய ஜீவாந்தத்தின் தரத்தை மாற்றுகிறது. அப்போ என்னாகும், அதில் உள்ள பதிவுகளை அது மேல விடாது அதை அமைக்கிறோம். இந்த பாசிட்டிவ் வேவ்ஸ், ஆக்கப்பூர்வமான அலைகள் நமக்குள் கருமையத்தில் ஆத்மாவில் இருக்கின்ற முரண்பட்ட அலைகள், நெகட்டிவ் வேவ்ஸை மேலே வர விடாது தடுத்து விடும். இந்த கருத்தை மகாபாரதத்தில் ஒரு அருமையான ஒரு காட்சி மூலமாக கொடுத்துருக்காரு வியாச பகவான். எல்லாம் முடிஞ்சது, குருச்சேத்திர யுத்தமெல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சாச்சு. வெற்றி பெருமத்தோடு அர்ஜுனன் திரும்புகிறான் பாசறைக்கு. வழக்கமாக இந்த சாரத்தியம் ரதத்தை செலுத்துகின்ற போது எப்படி நம்ம இப்போ ஒரு கார் வச்சுருக்கோம் வச்சுங்களேன், ஒரு கார் டிரைவருன்னா டிரைவர் முதல்ல இறங்கி பின்னாடி வந்து முதலாளிக்கு கேட் திறந்து விடுவார், இதுதானே மரியாதை. இது இப்போ வந்தது இல்லை, அந்த காலத்திலேயே ரதத்தை செலுத்துகின்ற சாரதி முதல்ல கீழே இறங்கி பின்னாடி வந்து ரதத்தை செலுத்துகின்ற அரசனுக்கு அந்த சத்திரனுக்கு கை கொடுத்து கீழே இறக்கி விடுவோம். கிருஷ்ண பரமாத்மாவும் அந்த சாரதியாக அமைந்ததனால் அந்த தொழிலுக்கு உரிய பண்பை அவர் கரெக்டாக பின்பற்றுகிறார்.
18 நாட்கள் நடந்த குருச்சேத்திர யுத்தத்தில் 17 நாட்களும் கிருஷ்ண பரமாத்மா முதல்ல இறங்கி வந்து பின்னாடி அர்ஜுனுக்கு கை கொடுத்து கீழே இறக்கி விடுவார். இந்த 18வது நாள் மட்டும் நீ கீழே இறங்குன்ட்டார். அர்ஜுன் கேட்குறான், அது என்னது புது பழக்கம், எப்போ நீ தான் இறங்கி வந்து கை கொடுத்து என்ன இறக்கி விடுவேன், இன்னைக்கு நீங்கள் என்ன இறங்குன்ற. கிருஷ்ணர் பதில் சொல்ல, இறங்கி கீழே முதல்லன்னாரு. சரி, அப்புறம் கிருஷ்ணர் சொல்லும்போது என்ன பண்ணுறது, இறங்கிட்டான். அப்புறம் கிருஷ்ணர் கீழே இறங்கினார். உடனே ரதம் பற்றி எரிஞ்சது. அர்ஜுனன் வியந்து போய், ஓ என்ன விபத்து நடக்க இருந்தது, காப்பாற்றிட்டேன் கிருஷ்ணா, ஏன் இப்படி ரதம் தானே தீ பிடிச்சது அப்படின்னு கேட்குறார். கிருஷ்ணன் சொல்கிறாரு, துரியோதனன் கெட்டவன், அவனை பெற்ற திருதராசனும் கெட்டவன். இந்த கெட்டவர்களை அழிப்பதற்காக பீஷ்மர், அஸ்வத்தாமன், விகர்ணன், கர்ணன், எத்தனை பேரை பலி கொடுத்துருக்குறோம். இவங்க நல்லவங்க. அப்போ தீதை அழிப்பதற்காக நல்லவங்களை அழிச்சமே, அது பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் எரிக்கிறது ரெடியாக இருக்குது. அந்த எரிக்காமல் இருக்கிறதுக்கு நான் அதுக்கு பாதுகாப்பாக இருந்தேன். நான் முதல்ல இறங்கி இருந்தா நீ சாம்பலாக இருப்பேன் என்று விளக்க சொல்கிறான். இது கதைப்படி இது கரெக்டு. இதற்குள் என்ன தத்துவம் அடங்கியிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ரதம் உடல், அதில் பயணிக்கின்ற ரதன் மனிதன் மனம், செலுத்துகின்ற இறைவன் அறிவு. இந்த ரதம் என்ற உடலை கொண்டு மனம் என்ற இயக்கத்தை பயன்படுத்தி வாழ்க்கை நடத்துகின்ற போது நல்லதும் செஞ்சுருக்கிறோம், கெட்டதும் செஞ்சுருக்கிறோம். கெட்டதுக்குரிய பதிவுகள் மேல் எழுகின்ற போது அது நம்ம அழிச்சிரும். உடலையும் அழிக்கும், வாழ்க்கை வளத்தையும் அழிக்கும். அப்போது இந்த அழிவை தடுக்க வேண்டும் என்றால் அந்த சக்தி ஆற்றிருக்குங்க. இறைவன் ரதத்தில் இருக்கிற வரைக்கும் அது தெரியல. அப்போ என்ன தத்துவம் என்றால், அறிவுபூர்வமாக நாம் நிற்கின்ற வரைக்கும் மனமும் காப்பாற்றப்பட்டது, உடலும் காப்பாற்றப்பட்டது. அறிவு முதல்ல வெளியே போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவப்பதிகள் உடம்பையும் நோய் கொண்டு தாக்கிவிடும், மனதையும் வறுமை கொண்டு துக்கத்தை கொடுத்துவிடும், வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்போது இருக்கக்கூடிய பதிவுகளை அமுக்கி வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்தது? தெய்வத்துக்கு இருந்தது. அதனால் மனிதன் தெய்வத்தை அறிந்து மதிக்கின்ற போது இவனுடைய கர்ம வினைகள் தீயதாக இருந்தாலும் அது வெளிப்பட்டு இவனுக்கு துன்பத்தை கொடுக்காது காப்பாற்றும் என்பதனால் அந்த ஆக்கப்பூர்வமான அலைகளை எப்பவுமே வாங்க வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி இந்த ஆலய வழிபாட்டு முறைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ மந்திரம் என்பது அதுக்கு உற்ற உபாயமாக இருந்ததை கண்டு தான் அதுக்கு குறைந்தபட்சம் இதையாவது சொல்லட்டுமே என்று சொல்லி காயத்ரி மந்திரம் என்று அதை அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் சில சம்பத்துகளை கொடுத்தாங்க இல்லையா, உடல் ஆற்றல், மன நிம்மதி, அப்புறம் தானியங்கள், செல்வம், வீரம், தைரியம் என்றெல்லாம் கொடுத்தாங்களே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்று கண்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு அஷ்டோத்திரம், ஒரு சகஸ்ரநாமம் என்று சொல்லி ஏற்பாடு செய்து கொடுத்தாங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கின்ற போது அதுக்கு ஒரு ஊடகத்தை பயன்படுத்துவது சிறப்பு என்று கண்டாங்க. யந்திரம் என்றால் ஒரு மீடியா. அப்போ மந்திரம் சொல்லுகின்ற போது மனம் அதில் லயமாகணும். ஆனால் 4 நாளைக்கு மந்திரம் கற்றுக்கிற வரைக்கும் தான் மனசு மந்திரத்து மேலே நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குருக்கள் பூஜை பண்ணுற மாதிரி தான், சுகாரம் பரதம் சிவனம் விஷ்ணுமே அந்த தட்டு அந்த தீப்பெட்டி சொல்கிறாங்க இல்லையா, இது இடையில நுழைஞ்சிடும். இது மாதிரி கெட்டிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யந்திரத்தம் என்ற ஒரு விக்கிரகத்தை கொடுத்து அதன் மேல் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் என்று கண்டாங்க. அந்த விக்கிரகத்தை இந்த மந்திர ஒலிகளை வாங்கி வைக்கக்கூடிய திறம் இருக்கிறதா என்று ஒரு சில கண்டாங்க ஞானத்தில். அப்போது எத்தனையோ பாறைகள் வகை வகையாக பூமியில் இருந்தாலும்
ஒரு சில கற்களை மட்டுமே, பாறைகளை மட்டுமே விக்கிரகம் செய்வதற்கு என்று தேர்ந்தெடுப்பார்கள். எப்படிப்பட்ட கல் விக்கிரகத்துக்கு பயன்படும் என்றால், ஒன்று அடிப்படையில் அந்த விக்கிரகம் முழுவதும் செதுக்கி முடிந்த பிறகு அது உடையக்கூடாது. இது ஒரு கோட்பாடு. நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களை விக்கிரகம் எப்படி வாங்கும்? அது கல்லாச்சே. அதுக்கு ஆராய்ந்து பார்த்தாங்க. ஒரு வகை கல்ல இந்த சக்தி அடங்கியிருக்குன்னு கண்டாங்க. இந்த உண்மையை வெளிப்படுத்திய மகான் சிவவாக்கியர். ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே. அதாவது கல்லை தட்டினா ஒரு சத்தம் வரணும். அப்போ ஒரு சில கற்கள் மட்டுமே இந்த தன்மையுடையதாக இயற்கையில் அமைந்திருக்கின்றன. அப்போ சத்தம் வரணும்னு சொன்னால் அந்த கல்லுக்குள்ளே காற்று இருக்கணும், காந்தம் இருக்கணும். இல்லைன்னா தன்மாற்றம் அடையாது, சத்தம் வராது. அப்போது அப்படிப்பட்ட கற்களை தேர்ந்தெடுத்து அதில் விக்கிரகங்களை வடிக்கிறாங்க. வடித்து அந்த விக்கிரகத்தை எடுத்து கருவறையில் மூலஸ்தானத்தில் வைக்கணும். அப்போது இந்த குருக்கள், அங்கே வரக்கூடிய பக்தர்கள் உச்சரிக்கக்கூடிய மந்திர அலைகள் எல்லாமே இந்த விக்கிரகத்தின் அந்த காற்று இருக்கக்கூடிய சிசு துவாரங்கள் வழியாக உள்ளே ஈர்க்கப்பட்டு அதை ஈர்த்து மையமாக்கணுமே. அதுக்கு கல்லுக்கு மையம் கிடையாது. அப்போ என்ன பண்ணினாங்க, அதுக்கு ஒரு அமைப்பு கண்டுபிடிச்சாங்க. உலோகங்களிலே தாமிரத்திற்கு ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு கண்டாங்க. ஈர்த்து தனக்குள் வயப்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்ததுனால அந்த தாமிரத்தை மையப்படுத்தி செப்பு தகட்டில் அதை ஏற்றினாங்க. அப்போ எந்த ஒரு விக்கிரமாக இருந்தாலும் அதுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். அந்த விக்கிரகத்திற்கு என்ன சம்பத்து என்று ஏற்றப்பட்டிருக்கிறதோ, அதற்கு என்ன மந்திரங்களை உச்சாரணம் செய்தால் அந்த ஆற்றல் அதில் குவியுமோ, அதை பல ஆயிரம் முறைகள் ஜெபித்து 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 அந்த ஒளி அதிர்வுகளை அந்த தட்டில் உருவேற்றணும். அந்த செப்பு தகடு அத்தனையும் வாங்கி வாங்கி தனக்குள்ளாக இருப்பாக்கி கொள்ளும். இதுக்கு சில பேர் உட்கார்ந்து தொடர்ந்து அந்த மந்திரங்களை ஓதுவாங்க. அந்த அதிர்வுகளை எல்லாம் அந்த தகடு வாங்கி வாங்கி பதிந்து கொள்ளும். பிறகு ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே அந்த தகட்டை அடியில் வைத்து அதற்கு சில மூலிகைகள் எல்லாம் உண்டுங்க. அஷ்டபந்தனம் என்பது சும்மா ஃபெவிகால் மாதிரி போட்டு ஒட்ட முடியாதுங்க. அது மூலிகைகளால் ஆன ஒரு பசை. அதை காடுகளிலிருந்து அந்த மூலிகைகள்லாம் தேர்ந்தெடுத்து பறித்து வந்து அதை அந்த தகட்டில் ஏற்படுத்தப்பட்ட அலைகளை இந்த அஷ்டபந்தம் என்ன பண்ணுதுங்க, அதற்குள்ளேயே சொல்லல் வைக்கக்கூடிய தலைமையில் அது ஒரு ஃபென்சிங் மாதிரி அமைந்துடும். ஒரு எல்லையாக அந்த மூலிகைக்குள்ளாக அந்த ஆற்றலுக்கு சுழன்று கொண்டே இருக்கும். அதுக்கு மேலாக இந்த விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுற போது மனிதன் தான் சக்தியை கொடுக்குறான். இந்த சக்தி அதுக்கு ஏற்றுவதற்கு மந்திர உச்சாரணமும் அதோட தன்னுடைய உடல் மையங்களிலே எங்கேருந்து சக்தி வெளிப்பட முடியும் பார்த்தீங்கன்னா, மணிப்பூர்வத்திலும் சக்தி நிறைய வெளிப்படும். அடுத்து அநாகதம். அப்போ அநாகதத்திலிருந்து அந்த ஆற்றலை அந்த கலசத்தில் ஏற்றணும். அப்போ இந்த மஞ்சள் உச்சாரணம் செய்கின்ற போது கலசத்தில் நீரை வைத்து அதில் இந்த தர்ப்பை புல், அப்புறம் இந்த செப்பு கம்பி, தங்க கம்பி, வெள்ளி கம்பி இது மாதிரிலாம் வச்சு இவனுடைய ஆற்றலை அந்த நீரில் செலுத்தி அந்த நீரை கொண்டு கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு மேலே கலசத்துக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் கொடுப்பாங்க. இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கம் இருக்கு இல்லையா, அந்த அங்கங்களே ஒரு முக்கியமான ஒரு அங்கம் ஜீவன். நீங்கள் எந்த கோவில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு பஞ்சாயத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் என்ற அந்த வரிசையில் அன்றைக்கு அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய தேதி அன்னைக்கு ஜீவன் முழுமையாக இருக்கணும். 1 போட்டிருப்பாங்க. அந்த நாட்களில் தான் கும்பாபிஷேகம் செய்வாங்க. ஜீவன் பூஜ்யம் இருந்தால் அன்றைக்கி செய்ய மாட்டாங்க, அறை இருந்தாலும் செய்ய மாட்டாங்க.
அப்போ என்னென்றால் இந்த பூமியின் காந்த களத்துக்கு ஒரு ஜீவசக்தி அபரிமிதமாக கொடுக்கின்ற தன்மை மற்ற கோளிலிருந்து வருகிறது என்ற கண்டது தான் பஞ்சாங்கத்தில் ஜீவன் என்ற அம்சத்தை வச்சிருக்க காரணம். அப்படி இந்த ஜீவன் உள்ள நாளிலே இந்த விக்கிரகத்துக்கு ஏற்கனவே 48 நாள் 108 நாள் உச்சாரணம் பண்ணி அந்த தண்ணியில் சார்ஜ் ஏற்றி மந்திரத்தில் தகட்டில் சார்ஜ் ஏற்றி இதெல்லாம் எடுத்து பிரதிஷ்டை பண்ணுறக்கூடிய நாள் ஜீவன் உள்ள நாளாக தேர்ந்தெடுத்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த விக்கிரகத்துக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா பிரம்மரந்தர் ஒரு சின்ன துவாரம் மேலூர் கூரையில், அதுக்கு நேர் மேலே தான் கலசத்தினுடைய மையம் அமையும். அப்போ கலசம் எதெல்லாம் செய்கிறாங்க? அது பஞ்சலோகத்தில் செய்கிறாங்க, அதை செப்பு தகட்டிலே செய்கிறாங்க. எப்படி நம்ம இந்த இடிதாங்கின்னு சொல்லி ஒரு ஆட்டம் வைக்கிறோம் பாருங்கள், செப்பு கம்பி வச்சு, அதே போல் இந்த கலசம் என்ன பண்ணுது? பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து உள்ள அனுப்பும். அப்போ கோவில்களிலே ஏன் உயர்ந்த மதிலை ஏற்பி அதில் 3, 5, 7 என்றெல்லாம் அந்த கலசங்களை உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கலசங்கள் எல்லாமே பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் ரேடியேஷன் அந்த எனர்ஜியை ஈர்த்து கீழே விடும். அந்த ஆற்றல் கீழே வருவதற்காக கீழே ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காப்பர் தகடு, அப்போ மேலே ஒரு தகடு கலசம், கீழே அதே தகடு. அப்போ என்ன அதுங்க, எப்படி இந்த இடி தாங்கி மேலே வருகின்ற இடியை ஈர்த்து கீழே பூமிக்கு எர்த்த பண்ணிடுதோ, அதே மாதிரி இந்த ரெண்டுக்குள்ள இணைப்பு அதுக்கடையில் அந்த விக்கிரகம், அந்த விக்கிரகத்துக்குள்ளேயும் காற்று ஊடகமாக இருக்கிறது. இப்படி ஒட்டு மொத்த பிரபஞ்ச காலத்திலிருந்து இந்த பீடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு இருக்கிறது. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? இந்த ஆற்றல் குறைபடாமல் இருக்கிறதுக்கு தினசரி மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்று அடுத்த முறையை கண்டாங்க. ஏன்னா ஒரு முறை செறிவுபடுத்தப்பட்ட ஆற்றல் தொடர்ந்து பக்தர்கள் சுற்றி வணங்க வணங்க அப்படியே இருக்காது. இந்த சக்தி பக்தனுடைய உடலுக்குள்ளாக பாயும். அவன் எந்த ஒரு சம்பத்தை பெற வேண்டும் என்று அங்கே சுற்றி வணங்குகிறானோ அதே சக்தி இங்கே இருக்குது. அனுமனை கும்பிட்டா உடலுக்கு வலு வரும்னு நினைக்கிறான். அப்போ அனுமன் சுற்றி வருகின்ற போது உடம்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா? அப்போ அங்கே ஏற்றப்பட்ட அந்த கருத்துக்கள் என்னது, ஆற்றல் மூலமாக இவனுடைய உடலுக்குள்ளாக அது சார்ஜ் ஆகுது. அப்போது அந்த ஆற்றல் இவனுடைய உடலிலே ஊடுருவி இவனுடைய உடல் செல்களிலே காந்த களத்திலே ஒரு தரமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அங்கே குறையுமே. இப்படி அந்த ஆற்றல் குறைபடுகின்ற போது மீண்டும் அதை நிறை செய்ய வேணுமே. அப்போ அது வாரத்துக்கு ஒரு முறை செய்தால் போதுமா? பத்தாது. இப்போ தினசரி எத்தனை பக்தர்கள் வர்றாங்க, அது தகுந்தாற்போல் இங்கே பூஜை முறைகளிலே திணிவு அதிகமாக இருக்கணும். அப்போ அதுக்கு தான் ஒரு முறையை உருவாக்கினாங்க, அர்ச்சனை பண்ணுவது என்று. அப்போ எந்த மந்திரத்தை சொல்லி அங்கே அஷ்டபந்தனம் செஞ்சார்களோ அதே மந்திரங்களை தினசரி திரும்ப திரும்ப சொல்லி அதை அர்ச்சனை என்ற வகையிலே ஏற்படுத்தினாங்க. அங்கே ஒரு தனியாக அதுக்கென்றே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நல்ல ஆத்ம சுத்தி உள்ள ஒரு நல்ல ஆத்மாவை, எல்லாரும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு பரந்த அன்புள்ள ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவருக்கு குருக்கள் என்ற ஒரு பொறுப்பை அந்தஸ்தை கொடுத்து அவருக்கு உள்ள வேலை என்னன்னு சொன்னாக்க, இந்த கோவிலில் இருந்து அந்த கர்ப்பகிரகத்தில் இருந்து அந்த விக்கிரகத்துக்கு வழிபாட்டு முறைகள் செய்வதும், வருகின்ற பக்தர்களுக்கு அந்த ஆற்றல் குறையப்படாமல் பல முறை உச்சாரம் செய்து செய்து அந்த ஆற்றலை திணிப்படுத்துவதற்கும் தான் அவருக்கு முழு நேர வேலையே. இப்போது காலையிலிருந்து இரவு வரைக்கும் குருக்கள் இந்த மந்திரங்களை அர்ச்சனை செய்து கொண்டே இருந்தால் பசிக்குமே, தொழில் இல்லையே, சாப்பாடு யார் கொடுப்பாங்க? அப்போது இது சமுதாய நன்மைக்காக ஒரு நல்ல ஆத்மா தன்னை அர்ப்பணித்து கொண்டதால் அந்த ஆத்மாவின் உடல் குடும்பம் சார்ந்த தேவைகளை சமுதாயம் பொறுப்படுத்தி கொண்டது. அப்போ சமுதாயம் பார்த்து அவருக்கு என்னென்ன வாழ்க்கை தேவைகள் இருக்கிறதோ அத்தனை இவங்க இலவசமாக செய்து கொடுத்தாங்க. இதுதான் குருக்களுக்கும் மக்களுக்குள்ள இணைப்பு. இது காலப்போக்கில் என்னாச்சு, இந்த தத்துவங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியே யாரும் குருக்களை அப்பாயின்ட் பண்ணவும் இல்லை, கோவில்களையும் நிகழ்ச்சிகள் நடத்துறது இல்லை. இந்த உண்மைகள் மறந்து போய் வெறும் சடங்குகள் மட்டுமே வருகின்ற போது அந்த குருக்கள் பார்க்குறாங்க, எவ்வளோ நின்று சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படின்னு பேச உட்காந்துடுறாரு. இப்போ பார்க்குறாங்க, என்னடா அது இந்த ஆள்
4 பேரை சொல்லணும்னு சொல்லி உட்கார வச்சாக்க இவர் அப்போ உட்காந்துக்கிறாரு, இவருக்கு சூப்பர்வைசராக போட முடியும். அப்படியே செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசருக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க. சரி பார்த்தாங்க, இது நாசுக்காக செய்யணும், மனம் வருந்தக்கூடாது. அப்போ என்ன பண்ணினாங்க, வருகின்ற பக்தர்கள் நீங்கள் ஒரு காணிக்கை தட்டில் போட்டு என் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுவார், அவர் காணிக்கையும் வந்துச்சு, ஒரு வருமானம், அர்ச்சனை பண்ணாங்கன்னு அவர் கேட்பார், நான் காசு கொடுத்தல பண்ணலையேன்னு கேட்பார். அப்போது ஒரு இணைப்பை ஏற்படுத்தி விட்டாங்க 2 பேருக்கும். இப்போ செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. இவர் நினைக்கிறாரு அர்ச்சனை செய்தால் நமக்கு நல்லதுன்னு இவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறாரு நமக்கு தட்டில் காசு வந்து செலவுக்கு ஆச்சுன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் 2 பேருக்கும் தாண்டி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பேரு நட்சத்திரம் மட்டும்தான் இவருது, பேரு நட்சத்திரம் மட்டும்தான் இவருது. அடுத்து வருவது அஷ்டோத்திரமோ சகஸ்ரநாமோ தான் மந்திரங்கள் வரும். அப்போ எந்த கோவிலில் அர்ச்சனை செய்தாலும் முதலில் சொல்லப்படுகின்ற பெயரும் நட்சத்திரம் மட்டும்தான் பக்தனுடையது. அடுத்து வரக்கூடிய மந்திரங்களோ அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்கள். இப்படி தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் ஒரு காணிக்கை கொடுத்து அர்ச்சனை செய்ய சொல்கின்ற போது இப்படி தொடர்ந்து பல முறை உச்சாரணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்படி வந்தது தான் அர்ச்சனை முறை. இப்படி ஒரு கோவிலை அமைக்கின்ற போது மனிதனுடைய சமுதாய கோட்பாட்டை, சமுதாய நலத்தை மையப்படுத்தி எல்லோரும் நலமாக வரக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டவை தான் திருத்தலங்கள். இதுக்கு மேலே என்ன பண்ணினாங்க, இதெல்லாம் அமைச்சாச்சு, வேறு எந்த வகையில் மனிதனுடைய மனதை பக்குவப்படுத்த முடியும் என்று ஆராய்ந்து பார்த்தாங்க. 24 மணி நேரம் மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இந்த மனம் எந்தெந்த நேரங்களில் லகுவாக இருக்க முடியுது என்று பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்தே மனிதனுடைய மனம் செயல்படும். இயற்கையிலேருந்து வந்தது தானே மனித ஜீவனே. அப்போ இயற்கையில் பிரம்ம முகூர்த்தம் என்று ஒரு நேரத்தை வகுத்தாங்க. அதாவது பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு இருக்கும், அதனால் இரவு பகல் என்று வருது. சூரியன் எப்பவும் ஒரே இடத்துல தான் இருக்குது. சூரியனுடைய கதிர்கள் பூமியுடைய நிலப்பரப்பின் மீது தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தாலும் எந்த பகுதி, பூமியுடைய எந்த பகுதி சூரியனை நோக்கி முன்பக்கம் வருகிறதோ அந்த பகுதியில் தான் வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அப்போது இரவு நடுநிசி 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா கும் இருட்டாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, இருட்டு லேசாக விலகத் தொடங்கும். 4, 5, 6 வரப்போது வெளிச்சம் வந்துடும். அதுக்கு மேலே நல்ல பகல் இருக்கும். மதியத்துக்கு பிறகு மீண்டும் பூமி இங்கேருந்து மறுபடியும் கீழே நோக்கி போகிற போது மீண்டும் அந்த வெளிச்சத்துடைய வெப்பம் குறைஞ்சு கொண்டே வந்து 6 மணி வரப்போது சூரியன் அஸ்தமிச்சிடும். மீண்டும் நமக்கு இரவு பகுதி வந்துடும். இப்படி தொடர்ந்து பூமி சுழல்கின்ற போது இந்த பகுதிக்கு வருகின்ற பகுதி எப்போவுமே பிரம்ம முகூர்த்தமாகவும், இங்கே மறைகின்ற பகுதி எப்போவுமே அது அஸ்தமனமாகவும் பூமியுடைய எல்லா நாடுகளுக்கும் இடங்களுக்கும் இந்த நேரம் மாறிக்கொண்டே வரும். இப்படி இந்த அமைப்பை வச்சு பார்த்தாங்க, சூரியனுடைய லேசான வெப்பம் அந்த சாய் கோணத்தில் வருகின்ற போது அது மிக குறைந்த வெப்பமாகத்தான் இருக்கும். இரவு முழுவதும் இருந்த பனி காற்று, பனி மண்டலம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த 3 மணிக்கு இங்கே வரப்போது லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இருக்கும். அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுது, லேசான வெப்பமும் நீர்த்தன்மையும் இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஜீவன், அதாவது மைக்ரோ பாக்டீரியா, நுண்ணிய உயிர் துகள்கள் தோன்றுகின்ற அமைப்பு உருவாகுது என்று விஞ்ஞானம் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. இதை ஏற்கனவே கண்ட மகான்கள் ஆலை வழிபாட்டில் அதை வச்சாங்க. அந்த நுண்ணிய காற்றுக்கு உயிர் வழி காற்று, ஓசோன் என்று பேர். இந்த ஓசோன் காற்று எப்போ உருவாகுது, 3 மணிக்கு பிறகு உருவாக தொடங்குகிறது பூமியுடைய அந்த பகுதியில். அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அந்த 3 மணியிலிருந்து சூரிய உதயம் வரைக்கும், 6, 6:15 வரைக்கும் உள்ள நேரத்தை பிரம்ம முகூர்த்தமாக மதித்து அந்த நேரத்தில் கோயிலுக்கு வந்து வணங்கணும் என்று ஒரு முறையை வகுத்தாங்க. இப்போ இந்த ஓசோன் காற்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உருவாகக்கூடிய இடம் எங்கே வரும், முதல்ல விளிம்பு பகுதியெலாம் அதிகமாக உருவாகும். நேரம் ஆக ஆக தான் பூமியுடைய மண் பகுதியை நோக்கி அலைகள் அதிகமாக வர துவங்கும். அப்போது மேலே உள்ள அந்த ஓசோன் அலைகளை ஈர்த்து கீழே கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த விருட்சங்களுக்கு உண்டு.
அப்போது 3 மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இயற்கையாக வரக்கூடிய உயிர்வெளி காற்றை இந்த விருட்சங்கள் எல்லாம் அதை ஈர்த்து கீழே தன்னுடைய சுவாசத்தை எடுத்து மேலே கீழே கொடுக்குற போது அந்த உயிர்வெளி காற்று கீழே வந்துடும். இப்போ அந்த நேரத்தில் நம்ம உள்ளே போகணும். அப்போ கோவில் எப்போ நடை திறக்கணும்னு சொன்னால் காலை 3-3:30 மணிக்கெல்லாம் நடை திறந்துடணும். பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் இருப்பாங்க, கடைசி தெருவிலையோ நடுத்தருவிலையோ இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இருந்து உடலை சுத்தப்படுத்தி கொண்டு அங்கேருந்து நடந்து வந்து கோவிலுக்கு உள்ளே வரோம். கோவிலை பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தில் கட்டுவாங்க. 10க்கு 10 கோயிலில் கணக்கில் வராது, 2-3 ஏக்கர். அந்த சுற்றி வருகின்ற போது ஒரு முறை சுற்றினால் எத்தனை ஆச்சுங்க, நான் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போன மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகு உள்ள பிரகாரத்துக்கு போகிறோம், அந்த கொடிக்கம்பத்துக்கு கீழே விழுந்து வணங்குறோம். அப்போ உள்ளே போய் பிரகாரத்தை சுற்றி வந்து வணங்குகிறோம். இப்படி அது பிறகு அந்த விருட்சங்களை சுற்றி அங்கே ஒரு பிள்ளையார் வச்சுருவாங்க, ஒரு விக்கிரத்தை வைப்பாங்க, அதை 108 முறை சுற்றி வந்து கும்பிடுவாங்க. இல்லை நவகிரகங்களை வச்சு அதை சுற்றி வந்து வணங்குன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 108 முறை நம்ம தொடர்ந்து வலம் வருகின்ற போது கால்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும், கைகள் வீசி நடக்கிறோம். அப்போ சுவாசம் வந்து அதிகமாக எடுக்கும். அப்போ மூக்கு வழியாக காற்று அதிக அளவில் உள்ளே போய் உள்ளே இருக்கின்ற செல்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியை கொடுத்து அங்கே உள்ள கசடான கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் எல்லாம் அதிக அளவில் வெளியேற்றும். இப்படி 108 முறை சுற்றி வந்து வணங்குகின்ற போது அந்த நாளுக்கு இந்த உடம்புக்கு எத்தனை சக்தி தேவையோ அத்தனை ஆற்றலும் ஹைலி ரிஃபைன்டு எனர்ஜி, அற்புதமான தூய்மையான தெய்வீக சக்தியாக இந்த உடலுக்குள் வந்து விடுகிறது. அதுக்கு பிறகு வேண்டாம், இப்போ இந்த 108 முறை சுற்றுறதுக்குள்ளேயே மனசு என்ன இருக்குங்க, நல்ல அமைதி நிலையில் கிட்டத்தட்ட ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி கீழே கூட வந்துடலாம். அந்த நிலையிலிருந்து உள்ள கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் வர்றோம். இப்போ குருக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் விக்கிரகத்தை கழுவிட்டு இருப்பார், அதை வந்து அபிஷேகம் என்று சொல்லிட்டாங்க. அப்போ தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணுறாங்க, அப்புறம் பால் ஊற்றுறாங்க, மறுபடியும் தண்ணி ஊற்றுறாங்க, மறுபடியும் மோர் ஊற்றுறாங்க, நெய் ஊற்றுறாங்க, அபிஷேகம் பஞ்சாமிர்தம் போடுறாங்க, இன்னும் எத்தனையோ வகைகள் எல்லாம். அப்போ இத்தனை வகையான அபிஷேகம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகிடும். அபிஷேகம் பார்த்து அப்புறம் கழுவுன பிறகு பார்த்து வெறும் விக்கிரகம் ஆண்டி கோலம். அது ஆண்டி கோலம் பார்த்து நாம் ஆண்டியருமே, இப்போ நம்ம ராஜாவாக வாழணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க, திரையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் காத்துட்டு நாங்கள் அலங்காரம் பண்ணுற வரைக்கும் ராஜ அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அது பார்த்துட்டு தான் போகணும். இப்போது உள்ள குருக்கள் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நாம் என்ன பண்ணுறோம், அதே நினைவாக எப்போ திறப்பாங்களோ முதல்ல டப்புன்னு பிடிச்சிடணும், முதல்ல பார்த்தா சக்தி ஜாஸ்தின்னு வேறு நினச்சிக்கிட்டு ரெடியாக காத்துட்ருப்போம். அப்போ நம்முடைய மனம் முழுவதும் அந்த அலங்காரம் முடிக்கிற வரைக்கும் எத்தனை நேரம் ஆகுதோ அத்தனை நேரமும் அந்த விக்கிரகத்தின் மேலேயே மனதை லயித்து கவனிச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் திரை விளக்குற போது பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக எத்தனை முகங்கள், குறைந்தபட்சம் 108 முகங்களாவது இருக்கும். அவ்வளோ பெரிய தீபத்தை எடுத்து 2 கைகளை ஏந்தி தீபாராதனை காட்டுறாங்க. இத்தனை முகங்கள் காட்டின பிறகு அடுத்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1-2 குறையதில்லை, அப்படியே டப்புன்னு குறையும் பஞ்சமுக தீபாராதனை. அது எடுத்த உடனே அடுத்து 4 முக தீபாராதனை, அடுத்து 3, அப்புறம் 2, அப்புறம் ஏக்கமுக தீபாராதனை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இப்படி ஆட்டி காட்டுவாங்க, அப்புறம் கீழே வச்சிடுறாங்க. இப்போ அடுத்து அதை எடுத்துகிட்டு வந்து பக்தனுக்கு எல்லாம் வணங்க சொல்லிட்டு பிறகு வந்து பிரசாதம் என்று கொடுக்குறாங்க. இப்போ என்ன தத்துவத்தை காட்டுறாங்கன்னு சொன்னால், இத்தனை முகங்கள்னு சொன்னால் இத்தனை வகையான மனிதர்கள், ஜீவராசிகள், இது எல்லாமாக வந்தது இவனே தான். உட்காந்துருக்கான பேசாமல் இவன் தான் எல்லாமாக பரிணமித்திருக்கிறான் என்று பலமுக தீபாராதனை காட்டினாங்க. இத்தனை வகையான கோடிக்கணக்கான ஜீவன்களும் வருவதற்கு முன்பாக என்ன இருந்தது என்றால் பஞ்சபூதங்கள், 5 முக தீபாராதனை. அப்போ 5 பௌதிகங்களில் 5வது மண் வருவதற்கு முன்பு எது இருந்தது, 4 வரைக்கும் உள்ள நீர் வரைக்கும் இருந்தது. இப்போ 4 முக தீபாராதனை. அது வருவதற்கு முன்பாக நெருப்பு வரைக்கும் 3 பௌதிகங்கள் இருந்தது, 3 முக தீபாராதனை. அது வருவதற்கு முன்பாக காற்று இருந்தது, 2 முக தீபாராதனை. காற்று வருவதற்கு முன்பாக சக்தி இருந்தது, 1 முக தீபாராதனை.
அந்த சக்தியை பார்த்த பிறகு மிச்சத்தை எப்படி காட்ட முடியும்? வெளிச்சத்தை எடுத்துட்டாங்க, விக்கிரகம் மட்டும் தெரியுது. அந்த வெளிச்சத்தில் என்ன விக்கிரகம் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூலஸ்தானத்தில் இருந்த மூலவர் மட்டுமே நமக்கு தெரிகிறார். அந்த ஆராதனையை எடுத்துட்டோம்னு சொன்னால் மூலஸ்தானத்தில் யாருமே இல்லை. இருக்கு விக்கிரகம், ஆனால் கண்ணுக்கு தெரியாது. அந்த தொங்கல் விளக்கோட பின்னாடி ஏற்படுத்தப்பட்டது தான், அதுவும் மெல்லிய வெளிச்சம்தான் இருக்கும். அந்த மூலவருடைய உருவம் அவ்வளோ தெளிவாக நமக்கு தெரியாது. கற்பகிரகம் இருட்டு, அதுக்குள்ள இருக்கின்ற விக்கிரகமும் கருப்பு. அப்போ எப்படி இருக்கும்? இருட்டு வீட்டுக்குள்ளே கருப்பு பொண்ணு தேடின மாதிரி இருக்கும். இப்படி அந்த உருவத்தை பார்த்து இப்போ நம்ம வணங்குறோம். அப்போ என்ன ஆச்சுங்க? வெளியே இதுவரைக்கும் குவிக்கப்பட்ட தாரணை செய்யப்பட்ட மனம் இப்போ உள்ள திரும்பி தனக்குள் கவனிக்க ஆரம்பிக்குது. அப்போ தியானத்தை தொடுகின்றோம். உயிர் மீது மனம் வைத்தல் தியானம். அப்போ வெளியே குவிந்த மனதை உள்நோக்கி செலுத்துகின்ற போது அதே விக்கிரகம் இங்கே தெரியுது. இந்த இடத்துல இதுவரைக்கும் பக்தி மார்க்கத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான முறை நாம் வழிபட்டிருக்கிறோம். ஆனால் அதற்குள் இருக்கின்ற தாத்பரியம் என்ன என்பதை நம்ம யோசிக்கவும் இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. மகரிஷி அற்புதமாக சொல்கிறாங்க, சரி இப்போ எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ வணங்கிட்டு இருக்கிறோம், உள்ள அந்த விக்கிரகத்துடைய பிம்பம் தெரியுது, இந்த பிம்பமாக மாறியது யாருன்னு யோசிங்கன்றார். கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் எங்கே. அப்போது ஒவ்வொரு பக்தனுக்குள்ளாகவும் எது பிம்பித்தது என்றால் இவருடைய ஜீவகாந்தமே அந்த உருவத்தை எடுத்திருக்கிறது. அப்போ மனம் எடுத்த ஷேப் அண்ட் இமேஜ் எந்த மூலத்தை பார்த்ததோ அந்த மூலத்தை போன்ற பிம்பத்தை நம்முடைய மனமே அதுவாக மாறியது. இப்போ யாரை நோக்கி வணங்கிக்கிட்டு இருக்கிறோம்? உள்ளே தெரிகிறது தான் வணங்குறோம். அப்போ நாம் வணங்குவது எதில் இருக்கிற மூலவரையா அல்லது நமக்குள் தெரிகின்ற பிம்பத்தையா? மனசு இப்போ எங்கே இருக்குதுங்க? உள்ளே இருக்குது. அப்போது யார் எந்த வடிவத்தில் தெய்வத்தை வழிபட்டாலும் அவன் தனக்குள் இருக்கின்ற தெய்வத்தையே வழிபடுகிறான். வேறு யாரும் வணங்குறதில்லை. தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. அந்த உருவம் என்ன ஆகுது? கண்ணை மூடி கவனிக்கிற போது நல்ல தெளிவான ஒரு பிம்பம் தெரியுதுங்க, நெகட்டிவ். சில வினாடிகள் ஆக 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 அந்த பிம்பம் அப்படியே விரிந்து மறைய ஆரம்பிக்குது. சில நிமிடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே பிம்பமே இருக்காது. இப்போ அதிலே தொடர்ந்து லயமானால் அது அருபத்துக்கு போயிடும். அப்போ உருவத்தில் கடவுளை காட்டி அதனோடு வாழ்க்கை சம்பத்தை இணைத்து இதை பெறுவதற்காக நாம் வழிபட வேண்டும் என்ற முறையை வகுத்தாலும் அவருடைய உச்சகட்டம் இறுதி நிலை என்ன என்றால் அது நம்முடைய மனதை அமைதிப்படுத்தி மனதுக்கு அடித்தளமான தெய்வத்தை அறிமுகப்படுத்தி வைத்து விடுகிறது. அந்த தெய்வத்தில் லயமாகின்ற போது சம ஆதி நிலை. அப்போ பக்தியில் உள்ள சடங்கு சம்பிரதாயங்களை முறையாக பின்பற்றிருந்தால் கூட ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் என்ன தவறுகள் இங்கே நடந்திருக்கிறது என்று கொஞ்சம் நீங்கள் சரித்திரத்தை திருப்பி பார்த்தோம் என்றால் அற்புதமாக ஏற்படுத்தப்பட்ட இந்த வழிபாட்டு முறை எத்தனை வகையில் சிதைக்க முடியுமோ அத்தனை வகைகளில் சிதைக்கப்பட்டு இன்று இருக்கக்கூடியதை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா நல்ல நெகட்டிவாக தான் போகும். அத்தனை கொடுமைகள் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க தெய்வத்திற்கே பொருந்தாத வகையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆதாரம் எல்லாமே. அதனால் இது கடவுள் வழிபாடு அல்ல, கடவுளுக்கும் செய்கிற துரோகம். இது இயற்கையாக எந்த நோக்கத்திற்காக ஆலய வழிபாடு உருவாக்கப்பட்டதோ அதுக்கு நேர் எதிராக செய்கிறது தான் இப்போ நடந்துகின்ற அத்தனை விஷயங்களும். இது ஏன் வந்தது என்ற காரண காரியத்தை பார்க்கணும். அதற்கு முன்பாக இந்த ஆலயத்தை ஒரு வகைப்படுத்திடலாம், அப்புறம் அந்த காரண காரியத்தை பார்க்கலாம். நெகட்டிவ் பேசும்போது பாசிட்டிவ் கெட்டு போயிடும். இதை அறிந்த மகான்களில் தேர்ச்சி பெற்று ஞானம் பெற்றவர்கள் சித்தர் பெருமக்கள். அவங்க என்ன செய்தாங்க? இந்த மனிதன் தன்னுடைய ஆத்ம பலத்தை கொண்டு மந்திர உச்சாரணம் செய்து அந்த விக்கிரகத்துக்கு அடியில் உள்ள செப்பு தகட்டில் சக்தியை ஏற்றி இந்த வழி கொண்டு வர்றோம். தானே அதுவாக மாறிய பிறகு அந்த மூல சக்தியாக தெய்வமாகவே தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட மகானிடத்தில்
அந்த ஆற்றல் குறைபடாது எப்பொழுதுமே அபரிமிதமாக வருகிறது என்ற உண்மையை கண்டாங்க. அந்த உண்மையை கண்ட மகான்கள் என்ன பண்ணினாங்க? ஜீவ சமாதி என்று தன்னை சமுதாய நலத்திற்கென்று அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அப்போ மனிதனுக்கு எதெல்லாம் தேவை இருக்கிறது, அதை நிறைவேற்றி விட்டால் இவன் அமைதிக்கு ஞானத்துக்கு வந்துடுவான். அப்போ முதல் அடிப்படை தேவை மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம். அப்போ வைத்தீஸ்வரன் கோவில், அங்கே தன்வந்திரி என்ற ஒரு மகான் ஜீவ சமாதி அடைந்தார். ஜீவ சமாதி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் இயக்கம் அப்படியே இருக்கும். மண்ணூழி காலம் மட்டும் வாழ்வார் பாரு, மரளை கையில் அகப்படவும் மாட்டார் தாமே என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். என்றைக்கு இந்த பூமி அழிகிறதோ அன்றைக்குத்தான் அந்த மகானுடைய உடல் அழியுமே தவிர அது வரைக்கும் அந்த உடல் அழிவது இல்லை என்ற கருத்து. அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த தேகத்தை ஆற்றல் களமாக மாற்றணும். சுத்த தேகம்னு பேருங்க, அது தேஜஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி மாற்றுவதற்கு சாதாரண சம்பிரதாயங்கள் எல்லாம் விளக்கணும். நாம் சாப்பிட்ற சாப்பாட்டு முறைகள் இதெல்லாம் விலக்கி கொண்டே வந்து உணவே எடுத்துக்கொள்ளாத வகையிலையும் ஆற்றலை, அது ஒட்டுமுழுக்க உடலையே ஒரு உயிர் களமாக மாற்றணும். அதுக்கு ஒரு யோகத்தை கண்டாங்க நம்முடைய முன்னோர்கள், லம்பிகா யோகம் என்று பேர். இந்த லம்பிகா யோகத்தை செய்து பார்த்தவர் பலர், அதை விரும்பி ஏற்றுக்கொண்டவர் ஒரு சிலர். அவர்களே ஜீவசமாதி அடைந்த சித்தர் பெருமக்களை 18 பேர் முக்கியமானவர்கள். அது என்னன்னா, அது விளக்கமாக சொல்ல வேண்டாம், இந்த நாக்கை மடக்கி செய்யக்கூடிய ஒரு யோகம். சாதாரணமாக காயல் பதத்தில் கூட ஓஜஸ் மூச்சு போடுறோம் இல்லைங்களா, அது அர்த்த லம்பிகா யோகம் என்று பேருங்க. முழு லம்பிகா யோகம் கொஞ்சம் வித்தியாசமானது, அது இப்போ வேண்டாம். அந்த பயிற்சி செய்கிறபோது என்னாகும் பார்த்தீங்கன்னா, இந்த உடலுக்குள் இந்த துரியம் இருக்குது பாருங்கள், மனோன்மணி, அந்த சுரப்பி அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கழுத்துக்கு கீழ் உள்ள இயக்கமெல்லாம் நின்று போயிடும். கை கால் வயிறு எல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. அதனால் உடல் சார்ந்த உணர்ச்சிகளோ தேவைகளோ அங்கு இருக்காது. ஒட்டுமொத்த உடலே ஒரு உயிர்களமாக, ஜீவகாந்த களமாக மாற்றம் பெற்றுவிடும். அந்த உடலிலிருந்து அற்புதமான சக்தி தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இது இந்த பூமியின் களத்தில் எந்த ஆற்றல் இருக்கிறதோ அத்தனை நுட்பமான அலைகளும் இவருடைய கருமையத்தோடு இணைந்து அந்த இடத்துல மையம் கொண்டு விடும். இப்படி தன்னை பிரபஞ்சத்தோடு இணைத்து கொண்டதனால் பூமியுடைய ஆற்றலும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும் இணைந்து அந்த கருமையத்தில் ஒரு தெய்வீக சக்தி தொடர்ந்து அழைத்து கொண்டு இருப்பது தான் ஜீவசமாதி அடைந்தது. கடைசியில் அவங்க ஜீவசமாதி அடைகிற போது எந்த எண்ணத்தை கொடுக்கிறார்களோ அந்த எண்ணம் அந்த ஸ்தலத்துக்கு வலுவாயிரும். அப்போ தன்வந்திரி என்ன எண்ணத்தை கொடுத்தாருங்க? மனிதனுக்கு உடல் நோய் ஒரு பெரும் துன்பம். நோய் வந்துருச்சு சொன்னால் எதையுமே நம்ம பார்க்க முடியாது. அந்த வியாதி குணமாகிற வரைக்கும் மனசு அங்கேயே தான் நிற்கும். இதை சரிப்படுத்துவதற்காக என்ன பண்ணினாங்க? இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உடலிலே உள்ள குறைகள் நீங்கி, நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து ஜீவசமாதியில் உட்கார்ந்தார். அதனால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக உடலிலே ஆரோக்கியத்திலே மேன்மை அடையும். இன்று வரைக்கும் சத்தியம் இது. அடுத்தது என்ன வேணும்? வாழ்க்கையில் வசதிகள் வேணுமே. அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் பிறந்தகே வகுத்திருக்கிறார். சாப்பாடுக்கு ஏதாவது காசு இல்லைன்னா முடியுமா? அப்போ பொருளை இல்லாமல் மனிதன் உடல் சார்ந்த வாழ்க்கை நிறைய பெற முடியாது. அதுவே நிறைய பெறாத பொழுது ஆத்மார்த்தமான வாழ்க்கை வரமாட்டான். அதனால் பொருள் வேண்டும் வாழ்க்கையில் என்று அந்த பொருளை நிறைய பெற வேண்டும் என்று ஜீவசமாதி அடைந்த மகான் கொங்கணர் திருப்பதியில். அதனால் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் நிச்சயமாக பொருளாதாரத்திலே மாற்றம் உண்டு, ஓரளவுக்காவது. ஏன்னா அந்த கொங்கனுடைய அலைகள் நாம் போய் வணங்குகின்ற போது அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் ஒரு நிறைவு பெறக்கூடிய வகையில் அந்த அலைகள் நம்ம உடலோடு இணைந்து கொள்ளும். அப்போது இதை சில பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னால் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம வாழ்த்தும் பயணம் சொன்ன தத்துவம் தான். என்னதான் அலைகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் அதை வாங்கினா தான் அது நமக்கு பயனாகும். அருமையாக சினிமா பாட்டு வருங்க, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாடும் வான்காந்தத்தில், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். அப்போ உணர்ந்தால் உதவும், உணரல என்ன உதவாது.
அப்போது ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களிலே ஆற்றல் உடல் நோய்களை தீர்க்கும், பொருள் வசதியை கொடுக்கும். ஆனால் அது நம்பி அது இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தோடு உள்ளே போனால் பலன் முழுமையாக கிடைக்கும். ஒன்றுமே தெரியாமல் நான் கிருத்திகன்னா இங்கே தான் போவேன், பஸ்ஸுக்கு ஒருக்கா திருப்பதிக்கு போவேன், போயிட்டு வந்தா திருவாத்த மாதிரி போயிட்டு வர வேண்டியதுதான். அப்போது வருது, ஆற்றுல தண்ணி நிறைய போகுது, அழினத்தானே கைக்கு வரும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இப்படி வேடிக்கை பக்தர்களே ஏராளம். ஆனால் விஷயத்தை சொல்கிறதில்ல யாரும். அதனால் இப்படி போகர்கிட்ட போனால் ஞானம் கிடைக்கும். எங்கெங்க பாலிமலையில் இப்படி வாழ்க்கை சம்பத்துக்கள் ஒவ்வொன்றையும் அந்த ஜீவசமாதி அடைகின்ற போது எண்ணத்தாக கொடுத்ததுனால அந்த திருத்தலங்களிலே எந்த காலத்தும் ஆற்றல் குறைபடுவது இல்லை. ஏன்னா அந்த மகானின் எண்ண அலைகள் பிரபஞ்ச அலைகளோடு இணைந்து போனதுனால் அதுக்கு குடமுழுக்கும் தேவையில்லை, கும்பாபிஷேகமும் தேவையில்லை. அதனால்தான் ஜீவசமாதி திருத்தலங்களுக்கு சமீப காலம் வரைக்கும் 20-30 வருஷங்களாக யாருமே கும்பாபிஷேகம் பண்ணதே கிடையாது. இப்போ சமீப காலங்களில் எல்லா கோயிலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தத்துவம் தெரியாது, அதனால் இவங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முதல் வகை திருத்தலங்கள். அதாவது சமுதாயத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு புனித ஆத்மாவினுடைய ஜீவசமாதி அடைந்த இடம் ஒரு குறைபடாத ஒரு ஆற்றல் களம். வருகின்ற அனைத்து பக்தர்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அங்கே ஆற்றல் குறைபடாது. இது முதல் வகை முதல் தரமான திருத்தலங்கள். இந்த திருத்தலங்களுக்கு தவம் எடுத்தவர்களும் போக வேண்டும். ஏன் அப்படின்னா தவம் எடுக்க முன்னே நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மனதை நம்ம நிலைப்படுத்த எவ்வளோ அவஸ்தைப்படுறோம். ஒரு சில வினாடிகள் ஒன்றை நினைக்காம தன்னை மறக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை அவஸ்தைப்பட வேண்டியிருக்குங்க. ஆனால் இதே பாபாவுடைய சமாதியில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து துரியோதனம் பண்ணி பாருங்கள், இல்லை திருப்பதியில் போய் உள்ள கால் வச்சு பாருங்கள். தவம் எடுக்க முன்பும் திருப்பதி போயிருக்கலாம், ஆனால் தவம் எடுத்து துரியோதனம் தேர்ச்சி பெற்று சில மாதங்களோ வருஷங்களோ அனுபவத்தோடு உள்ளே போய் பாருங்கள், அந்த வித்தியாசத்தை உணரலாம். அப்போ அந்த மேன்மை நமக்கு தேவைதானே. நாம் மகனாக மாறுகின்ற வரைக்கும் அத்தனை மகன்களின் ஆற்றல் நமக்கு அவசியம் தானே. இது ஏன் வேண்டான்னு வெறுப்பானு? மகர்ஷி எங்கே சொன்னாங்களா கோயிலுக்கு போக வேண்டாம்னு? அது என்ன இருக்குன்றது தெளிவுபடுத்துகிறார். இப்போது இந்த வகை திருத்தலங்கள் நம்ம ஊரில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ வாய்ப்பு உள்ளவர்கள், அதுக்கென்று நேரம் உள்ளவர்கள் அதை தேடி போகலாம். இல்லை ஏதோ ஒரு பணி நிமித்தமாக அந்த பக்கம் போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்போ ஒரு 10 நிமிஷம் உள்ளே போயிட்டு வரதுக்கு என்ன கஷ்டம் இல்லைங்களா? இதுக்கு என்ன செலவுங்க? ஒரு முறை மதுரை நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அப்புறம் நிறைய நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றதுக்கு மணி அந்த டைம் பஸ் ஏறினா இங்கே வந்து நடுரத்தில் இறங்குவோம். அப்புறம் வீட்டுக்கு போகிற சிரமமாக இருக்குமே சொல்லி ஒரு 2 மணி நேரம் அதை கழிக்கணும். என்ன பண்ண பார்த்து அப்படியே திரும்பி வந்து மதுரை மீனாட்சி கோயில் திறந்துருந்தது. அங்கே தேவஸ்தானத்தில் செருப்பு வைக்கிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டான். சரி செருப்பு கட்டி விட்டோம், உள்ளே போனோம். ஏகப்பட்ட கூட்டம் உள்ள. நமக்கு யாரை தரிசிக்கணும்? மீனாட்சியும் தரிசிக்க வேண்டாம், சுந்தரசும் தரிசிக்க வேண்டாம். எங்கே இருக்கிறாங்க 2 பேரும்? தெரியும் நமக்கு எங்கே இருக்காங்கன்னு. ஆனால் கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு சுற்றி வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு தவம் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தோம். செருப்பு மாட்டினா போனோம். பர்ஸே திறக்கலை. இப்போ பர்ஸை திறந்து செலவு பண்ணவனை விட பர்ஸை திறக்காமல் தவம் பண்ணிட்டு வந்தேனே, எனக்கு சக்தி ஜாஸ்தி செலவில்லாமல். ஏன்னா அர்த்தம் தெரிந்து செய்தோம், அவன் அர்த்தம் தெரியாமல் செஞ்சிட்ருக்கான். அப்போ பொருள் விரயம், கால விரயம், மனித உழைப்பு விரயம், நேரம் விரயம். இப்படி அந்த பொருள் தெரிந்து செய்தால் அதுக்கு செலவில்லை. எதுக்கு கோயில் உண்டியில் வச்சாங்க? பராமரிப்புக்காகத்தான். கோயில் பெரிய பிரகாரம், அவ்வளோ பெருசை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும், அதை அந்த வர்ணங்கள் குறைகின்ற போது மீண்டும் வர்ணம் ஏற்றுவதற்கும், கும்பாபிஷேகம் நடக்கிற போது அதுக்கு தனியாக செலவு பண்ணுறதுக்கும், இதுக்கெல்லாம் ஒரு பொருள் தேவை. அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதான் உண்டியிலே தவிர நமக்கு புண்ணியம் வாங்குற உண்டியில் அல்ல அது. அதில் போட்டு புண்ணியம் நினச்சிக்கிறோமே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இந்த ஆலயங்களை வாய்ப்பு கிடைக்கின்ற போது பயன்படுத்தி கொள்ளணும். சரி, இப்போ 2ஆம் வகை கோயிலுக்கு வருகின்றோம்.
இரண்டாவது வகை கோயில் என்னதுன்னா ஆகம விதிப்படி கட்டப்பட்ட திருத்தலங்கள். இப்போ கோணியம்மன் கோயில், தண்டுமரம்மன் கோயில், இந்த சவடம்மன் கோயில், இது போல் பெரிய பெரிய கோவில் எல்லாம் நகரின் மையத்தில் இருக்கும், ஏக்கரில் இருக்கும். அவ்வளோ பெரிய திருத்தலங்கள் எதுக்கு ஏற்படுத்தினாங்க? மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை தான். அதுக்கு எல்லாம் விருட்சங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் சொல்லி அந்த விக்கிரகத்தையே பெயர்த்து எடுத்து விட்டு மீண்டும் அந்த பீடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி உள்ளே இருக்கின்ற பொருளெல்லாம் இந்த நவரத்னங்களை எல்லாம் உள்ளே போட்டு எல்லாமே ஆற்றல் இருக்கக்கூடியவை. புதுசாக செப்புத்தகடு எடுத்து அதை உருவேற்றி மீண்டும் ஒரு முறை அதை அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் பண்ணி பிரஸ்டை பண்ணிவிட்டு இப்படி செய்வாங்க. இது நிச்சயமாக வருஷத்துக்கு ஒரு முறை இதுக்கு கும்பாபிஷேகம் செய்தே ஆக வேண்டும். அதே போல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிச்சயமாக மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். ரெண்டும் செய்ய தவறிவிட்டால் அங்கே ஆற்றல் குறைபட்டு போயிடும். இது 2ஆம் வகை கோவில். 3ஆவது வகை கோயில் என்ன பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டெம்பிள்ஸ். எதுங்க? தெருவில் இருக்க நடுத்தருவில். இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கு பிரயோஜனம் சொன்னால் அந்த கோவிலுக்கு 2 பக்கம் இருக்காங்க கடைக்காரங்க, அவங்களுக்கு லாபம். ஏன்னா நல்ல மெயின் ரோட்டில் 10 அடிக்கு 10 அடி யார் கொடுப்பா இடம்? ஒரு கோயிலை கட்டிட்டா அந்த பக்கம் வண்டிக்கு போக முடியாது. இப்படி போய் இப்படி திரும்பியா போகிறோம். அப்போ நம்ம அதை சொந்தமாக்கிக்கலாம். இப்படி ஒரு வாடகை கொடுக்காத நல்ல ஒரு பிஸ்னஸ் சென்டரில் இடம் பிடிக்கணும்னு சொன்னால் அங்கே கோயில் கட்டிட்டு தான் ஒரு 10 கட்ட வேண்டியது, அப்புறம் பிரகாரம் கட்ட வேண்டியது, பெருசாக்க வேண்டியது. அதுலேயே ஒர்க் ஷாப் இருக்கும், பக்கத்தில் இன்னொரு ஒர்க் ஷாப் இருக்கும், பெரிய கடை இருக்கும், முன்னாடி எடுத்து நீட்டி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற வியாபார கோவில்கள். இதில் ஆற்றல் கடமையே கிடையாது. இதில் போனால் தவம் பண்ணுறவங்களுக்கு நட்டம்தான் ஆகும். எப்படின்னா, நான் இங்கே இந்த ஒப்பனக்கார வீதியில் ஒரு ஜெயின் கோவில் இருக்குங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி காலையில் கிளியரிங் அடித்தேன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே கேப் டைம் இருக்கும். அப்போ தான் அவுட்வர்ட் கிளியரிங் அடிக்க ஆரம்பிப்போம். அவன் 1 மணி நேரத்துக்கு ஏன் இங்கே உட்காந்துருப்பான்னு சொல்லி பக்கத்துலேயே தானே ஒரு 2 அடுத்த கட்டடமே அந்த கோவில். அங்கே போய் தவம் பண்ணிட்டு தவம் நல்லா வரும். பக்க சீட்டில் வந்த அன்பர் எங்கே அடி காணாமல் போயிடுறீங்க அப்படின்னாரு. இல்லை பக்கத்தில் கோயிலுக்கு நல்லா இருக்குது, போய் தவம் பண்ண நல்லா போய் தவம் பண்ணிட்டு வரேன். அங்கேயா போகிறீங்கண்ணே? ஏன் என்ன? அங்கே பணத்தில் வச்சு கழுவுவாங்கன்னாரு. பணத்தை வச்சு கழுவுவாங்களா? ஆமாம், அவங்க சடங்கு எப்படி? செத்து போயிட்டா கொண்டு வந்து பாடியை அந்த கோயில் வச்சு கழுவி தான் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னாரு. ஆடா சரியாக போச்சு. தவம் நல்லா வருது, தவம் பண்ணிட்டு வந்தால் சோர்வாக இருக்குது. தவம் நல்லா வருதுங்க, தவம் பண்ணிட்டு வெளியே வந்தால் சோர்வாக இருக்குது. நான் ஏன் இப்படி இருக்குதுன்னு யோசிக்கிறது எனக்கு கிடைக்கல. இவர் சொன்னப்போ தெரிஞ்சது, அதை டெட் பாடிச்சு க்ளீன் பண்ணால் ஆற்று டெப்ளிஸ் ஆகிடும். அப்போ நாம் போகிற போது இங்கே அங்கே போயிடுது, இங்கே அங்கே போயிடுது. ஆனால் தவன் ஏன்னா நிறைய வரைய போகும்போது நமக்கு இனம்பமாக தானே இருக்கும், தாம்பத்தியம் மாதிரி. அதனால் உடம்பை வைத்து சக்தி வெளியே போவதனால நமக்கு ரொம்ப நல்ல தாமந்தமாக இருக்குது. ஆனால் ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே போயிடுச்சு. அப்புறம் நிப்பாட்டிட்டேன். அப்போது இது போல் திருவிழுக்கு கோயில் என்ன இருக்குன்றீங்க? நம்ம உள்ளே போனோம்னா நம்மக்கிட்ட நாங்கள் வெளியே போயிடும். நாமளே கடங்காரனாக இருக்கிறோம். ஏதோ பணக்காரனாக கொஞ்சம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஆண்மலைன்னு சொல்கிறேன், பணக்காரனை பணத்தை நினச்சிக்காதீங்க. ஆத்மா லாபத்தில் கொஞ்சம் பணக்காரனாகவும் பார்க்குறோம். அப்பப்போ இவங்ககிட்ட போய் கடன் கொடுத்துருந்தோம்னா நம்ம என்ன ஆகுது? என்ன கொடிசன் ஆகுதுங்க. ஆனால் இத்தகைய கோவிலை தவிர்ப்பது நல்லது, இடிப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா டிராஃபிக் சிக்னல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த காரியத்தை செஞ்ச அம்மா ஜெயலலிதா மதுரை பஸ் ஸ்டாண்ட் அடித்தாங்க பாருங்கள், எல்லாத்தையும் இடிச்சு. அந்த திருச்சி அவங்களுக்கு மட்டும்தான் வரும், அவங்க மட்டும் செய்ய முடியும். வேறு யார் செஞ்சாலும் அதுக்கு சாயம் பூச்சிருவாங்க. அதனால் இதெல்லாம் மனிதனை மழுங்கச் செய்கின்ற, திசை மாற்றுகின்ற வியாபாரத்தனம். அது மட்டுமல்ல, இப்போ 3 வகையாச்சுங்களா? 3 வகை தலங்களிலே நாம் மதிக்க வேண்டிய, வழிபட வேண்டிய, கட்டாயம் போக வேண்டிய தலங்கள் சித்தருடைய ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்கள். 2வது வகை கோவில்களில் வாய்ப்பு கிடைச்சா போகலாம், இல்லைன்னா அவசியமே இல்லை. 3வது வகை கோயில் போனீங்கன்னா நட்டம் தான் ஆகும், லாபம் ஒன்றும் இருக்காது. சரி, இதோடு இப்போ இத்தனை சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் தோன்றுக்கு என்ன காரணம் என்ற அடுத்த கோட்பாட்டுக்கு வரணும். ஆதி காலங்களில் ஒரு கிராமத்துக்கு ஒரு அடையாளமே பார்த்திங்கன்னா உயரமான கோபுரங்கள் தான். அப்போது தொலைதூரத்துலேருந்து வந்துட்டுருக்குறாங்க, பக்கத்தில் எங்கே கிராமம் இருக்குன்னே தெரியாது.
அப்போது ஒரு கிராமத்தை நோக்கி வருபவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக தொலைதூரத்தில் இருந்தாலே பார்க்கக்கூடிய வகையில் உயரமான கோபுரங்களை எழுப்பினாங்க. அதோடு அந்த இடத்துல நிலைப்படிகள் என்று சொல்லி 7, 9, 11 அந்த தலங்களை அமைத்தாங்க. இது என்னாச்சு, ஒரு நாடு இன்னொரு நாட்டில் படையெடுத்து வருகின்ற போது இதை பாதுகாப்பை கருதி அதை பயன்படுத்தி கொண்டாங்க. அந்த உயரமான நிலைகளில் காவலர்கள் உட்காந்து அந்த பைனோக்குலர் மாதிரி ஒரு கருவி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தாங்கன்னா தொலைதூரத்து படைகள் வருவது இங்கே தெரியும். அது மன்னனுக்கு அறிவிச்சிருவாங்க. அது தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அந்த பெரிய கோவிலுக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே கதவெல்லாம் மூடி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாங்க. அப்புறம் யுத்தம் நடக்கும், ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, அதுக்கு கதை. இப்படி அரசியல் அதில் இணைந்தது. பாதுகாப்பை கருதி அரசியலும் இதில் இணைந்தது. அதுக்கு அடுத்து இந்த திருவிழா நடத்துகின்ற போது செலவு ஜாஸ்தியாகுது இல்லைங்களா? அப்போ அந்த செலவாகும்போது யார் கொடுப்பாங்க? இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும். அப்போது அந்த பகுதியில் வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் அதிகமாக வந்தால் நமக்கு அதிகமாக வியாபாரமாகும். அப்போ வர வைக்கிறதுக்கு என்ன நடத்தணும்? திருவிழா நடத்தினால் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு கோவிலுக்கும் மாதத்தில் 1 நாள் 2 நாள் வந்து ஒரு பௌர்ணமி நாள், ஒரு அமாவாசை நாள், ஒரு கிருத்திகை நாள், இது விசேஷமான நாட்கள். இந்த நாட்களிலே கண்டிப்பாக கோயிலுக்கு வந்தாகணும் என்றொரு கருத்தை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, கோயிலுக்கு வந்தால் ஏதாவது வாங்கணும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ எங்கே போய் வாங்குவோம்? கடையில் போய் வாங்குவோம். அப்போது இன்றைக்கும் கோவிலை சுற்றி ஏன் கடைகள் இருக்குதுன்னு சொன்னால், அது நல்ல வியாபார ஸ்தலம், நிறைய பேர் வர்றாங்க. அப்போது அந்த சமயத்தில் நல்லா காசு வேறு நிறைய கொண்டு வருவாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கை தேவைகளுக்கு சந்தை மாதிரி ஏற்படுத்தப்பட்ட வகை தான் அந்த கோவிலை தொடர்ந்து இருக்கக்கூடிய கடைகள். இன்றைக்கி நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கோபுரங்கள் இருப்பாருங்க, அதுக்குள்ளே கடைகள் தான் இருக்கும். மற்ற கோயிலெல்லாம் உள்ளே கிடையாதுங்க. அந்த மதுரையில் மட்டும் இன்னும் அந்த பரம்பரை அந்த இது விடாமல் உள்ளே இருப்பாங்க. இப்படி மக்களுக்கு வியாபாரத்துக்கும் ஆச்சுங்க. அப்போ என்னாச்சு, அடிக்கடி வந்து போகணும். அதுக்கு ஒரு சடங்கு கொடுத்தாங்க. திருவிழா சமயத்தில் வெளியே யாரும் போகக்கூடாது, ஆனால் வெளியூர்லேருந்து எல்லோரும் வரலாம். அப்போ என்னத்துங்க, கூட்டம் குறையாமல் பார்த்துக்கிறதுக்காக தான். வெளியே போகலான்னு சொன்னால் எல்லோரும் போயிடுவாங்க வெளியூருக்கு. அப்புறம் யார் திருவிழா பார்க்குறது? கூட்டம் வராது, வியாபாரம் நடக்காது. அப்போது உள்ளே வரலாம், ஆனால் வெளியே போகக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினாங்க. அதனால் இன்றைக்கு பாருங்கள், பல கிராமங்களில் பண்டிகை சாட்டியாச்சுன்னு சொன்னால் யாரும் வெளியூருக்கு போகக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கேருந்து அந்த விழாவை சிறப்பிக்கணும், வியாபாரத்தையும் நடத்தணும். அப்போ வியாபாரிகளுக்கும் லாபம் கிடைக்கும். அது ஒரு பகுதியை கோவில் நிர்வாகத்துக்கும் அவங்க தானம் கொடுப்பாங்க. இப்படி அரசியல், வியாபாரம், ஆன்மீகம் 3ம் இணைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் ஆலய வழிபாடு. காலப்போக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாச்சுங்க. அரசியலுக்கு அது தேவையில்லாமல் போச்சு. ஆனால் அரசியலுக்கு எந்த வகை தேவைப்படுதுன்னு சொன்னால், ஜாதி ஓட்டு வாங்கிக்கலாம், இதுக்கு இது உதவியாச்சுங்க. ஆன்மீகம் காணாமல் போச்சு. ஏன்னா எந்த நோக்கத்திற்காக வழிபட வேண்டும் என்று யாருமே சொல்லதில்லை. கோயிலுக்கு போனால் நல்லது நல்லது, எது நல்லது? உனக்கு புண்ணியம் கிடைக்கும், அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நிறையா கிடைக்கும். இந்த ஜென்மத்தை உண்டியில் 10 ரூபா போட்டால் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு 100 ரூபாயே கிடைக்கும். ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவான்? இதில் இன்வெஸ்ட் பண்ணி 10 ரூபா 100 ரூபாயாக்கி நமக்கு திருப்பி கொடுப்பான். இப்படி பல கருத்துக்களை ஏற்படுத்தி இன்றைக்கு இருக்கு பார்த்திங்கன்னா, எல்லாம் மைக் செட்டு, சீரியல் செட்டு, டியூப் லைட்டு, டான்ஸ் ப்ரோக்ராம், இதுதான் ஆன்மீகம். அது சாதாரண பாட்டில் குத்துப்பாட்டு பாடணும், அதான் கோயில் கும்பாபிஷேகமே. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதில் என்ன ஞானம் வரும்? கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா?
அதனால் என்ன நோக்கத்திற்காக ஆலய வழிபாடு கொடுக்கப்பட்டது என்று தெளிவாக விளங்கி கொண்டு அந்த பலன்களை நன்மைகளை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த நீதிகளோடு அதை பின்பற்ற வேண்டும். அப்போது நல்ல ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களுக்கு போகணும். அதை வழிபடக்கூடிய நேரமும் பிரம்ம முகூர்த்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நேரத்தில் உள்ளே போய் வணங்குகின்ற பொழுது தான் நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிமிதமாக நமக்கு கிடைக்கும். வணங்கி முடித்த பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்து தியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த தியானத்தில் நம்முடைய வாழ்க்கை தேவைகளை அதுக்கு மேலாக ஒரு ஆத்ம திருப்தியையும் நம்ம அதில் வைக்கணும். ஏன்னா வெறும் பொருள் சார்ந்த வாழ்க்கை தேவைகள் மட்டும் பெற்றுவிட்டால் போதாதுங்க. இந்த ஆத்மா திருப்தி அடைவதற்கு ஆத்ம தரிசனம் வேண்டும். அப்போ இறைவனையும் அறிய வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டையும் அந்த தியானத்தில் ஒரு பிரார்த்தனையாகவே அதில் இணைத்து கொள்ளணும். இப்படி இயமனையத்தோடு அந்த ஆலய வழிபாட்டை நாம் செய்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மிக அற்புதமாக அமையும். அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து விளக்கங்களையும் நாம் தெளிவாக பெறுவதற்கு ஒரு நல் வாய்ப்பு தான் இந்த சிந்தனை. அப்போ இந்த கருத்துக்களை இன்னும் நிறைய விஷயங்கள் மகர்ஷி புத்தகங்களில் கொடுத்துருக்கின்றாங்க, பாடல்களில் கவிதைகள் எல்லாம் கொடுத்துருக்கின்றாங்க. எல்லாம் பலமுறை படித்து சிந்தனை செய்து இன்னும் பல கருத்துக்களை நாம் இணைத்து கொள்கின்ற போது ஒரு முழுமையான ஆன்மீக வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த கருத்தில் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அர்ச்சனை வழிபாடு ஏற்படுத்தப்பட்ட முறையை காஞ்சி பெரியவர்கள் புத்தகம் எழுதினாங்க. தெய்வத்தின் குரல் என்று புத்தகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் இந்த கருத்தை எழுதியிருக்கிறார். அதனால் கோவில்கள் ஏன் உருவாக்கப்பட்டன, அர்ச்சனை முறைகள் ஏன் உருவாச்சு, குருக்குடைய கடமை என்ன என்பதெல்லாம் அவர் தெளிவாக எழுதி கடைசியில் முத்தாய்ப்பு ஒரு கருத்தையும் சொன்னார். இந்த உலகத்தை கெடுத்தவனே பிராமணன் தான். ஏன்னா அந்த நோக்கத்துக்கு நேர் எதிராக போனவன் அவன் தான். ஏன் காரணம் பாருங்கள். அவர் சொல்கிறாரு காஞ்சி பெரியவர், பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்குள் நுழைந்த போது படிப்பறிவும் ஏற்கனவே ஆன்மீக பயிற்சிகளால் பக்குவப்பட்ட மனமும் உள்ள ஒரு குலம் பிராமணன் மட்டும்தான். வேறு யாருக்கும் படிப்பறிவும் கிடையாது, ஆன்மீகத்தினால் பெற்ற பக்குவமும் கிடையாது. அப்போது அந்த படிப்பறிவு இவனுக்கு எழுத்தறிவுக்கும் தொழிலறிவுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கு தேவையாக இருந்தது. இவனுடைய ஆன்ம பலம், அதனால் வரக்கூடிய தெரிந்த சிந்தனை இவனுக்கு பல அரசியல் சாணக்கியத்திற்கு தேவையாக இருந்தது. யாரை எப்படி எங்கடிச்சா கவுக்க முடியும் என்பதெல்லாம் இவன் அழகாக எடுத்து சொல்லுவான். அதற்காக அவனை தன்னுடைய அலுவலகங்களில் வேலைவாய்ப்பை கொடுத்து சேர்த்துக்கிட்டான். அதற்கு ஈடாக அவன் நல்ல சம்பளத்தையும் வசதிகளையும் கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை முறைகளையும் பார்த்து காப்பி அடித்தான். ஸோ காஃபி முதல்ல அறிமுகப்படுத்தினது பிரிட்டிஷ்காரங்க, அதை முதல்ல குடித்தவங்க இவங்க. அதனால் மாமி காஃபி நல்லா தான் இருக்கும். ட்ரெடிஷ்னலாக வந்து போச்சது. இப்படி அந்த மேல்நாட்டு கலாச்சாரத்தை காப்பிடிக்கிற போது அந்த மோகத்தில் சிக்கிக்கிட்டான். அந்த மோகத்தில் சிக்கியதால் தார்மீக பொறுப்புகளை மறந்து பணத்தை நோக்கியே வாழ்க்கையை திருப்பிட்டான். அதனால் இவனும் கெட்டது இல்லாமல் சமூகத்தை கெடுத்தான் என்ற கருத்து நான் சொல்லலை, சாமி சொல்லலை, காஞ்சி பெரியவர் சொன்ன கருத்து. ஆனால் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உண்மை நிலைகளை நாம் விளங்கி கொண்டால் ஒழிய நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. அதற்கு எல்லாருடைய கருத்துக்களையும் படிக்கணும். என்ன இருக்குது என்ன இல்லை, நல்ல உண்மை இருக்குது, நல்ல கருத்து இருக்குதுன்னா எடுத்து பயன்படுத்தி கொள்கிறோம். இல்லை அது தேவையில்லாத வெறும் வெட்டி பேச்சு தான் சொன்னால் அலட்சியப்படுத்துருங்க. அப்படி எந்த கருத்து யார் மூலமாக கேட்டாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவை பல மகான்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் யாருமே சமூகத்தை அழிக்கின்ற வகையில் எந்த மகனும் எந்த போதையும் செய்யவில்லை, எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் ஏற்படுத்தவும் இல்லை. இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த அரைகுறை வேக்காடுகள் பண்ண கூத்து. அவர் சொல்லுவதே வேதம் என்று நம்புகின்ற அறியாமை, இந்த ரெண்டு நல்லா கைகோத்து நிற்குது. நல்ல கருத்துக்களை சொன்னால் நம்மளை நாத்திகன்றான், ஏமாத்துனா ஐயோ அற்புதமான சாமிங்கிறான். நம்ம எங்கே போய் முட்டிக்க? அதனால் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய கடமை சொல்லுகிறோம். நல்லதுன்னா கேட்டுக்கிட்டோம், கெட்டதுன்னா
விட்டுட்டோம். நமக்கு என்ன நட்டம்? அதனால் நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை உண்மையான மகான்களை சார்ந்தது. அந்த கடமையில் இருந்து எந்த மகானும் விலகவே இல்லை. அதில் மகரிஷி அவர்கள் எல்லா சடங்கு சமுதாயங்களுக்கும் உள்ள காரியங்கள் எடுத்து விளக்கிறாங்க. விளக்கிட்டு இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை நம்மகிட்டே கொடுத்துட்றாரு. இப்படி செய்யணும் சாமி எங்கேயும் சொல்கிறதே இல்லை. நல்லது எது நல்லது தேர்ந்தெடுத்து சிந்தனை செய்து பார்த்து உங்களுடைய அறிவு எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதை செய்யுங்க. அந்த தான் ஆத்ம சுதந்திரம் என்று பேருங்க. இது கீதையினுடைய கோட்பாடு. இது 18 அத்தியாயங்கள் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு வந்த பகவான் கடைசியில் என்ன சொல்கிறாருங்க? அர்ஜுனா, எல்லாம் கேட்டுக்கிட்டியா? புரிஞ்சுதா? என்ன செய்யணுமோ செஞ்சிரு. எல்லாம் கேட்டியா? புரிஞ்சுதா? என்ன செய்யணுமோ சிந்தனை செய்து பார்த்து செஞ்சிரு. அப்போது எல்லாவற்றையும் போதித்த பகவான் நீ இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருங்க? சிந்தனை செய்து பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சிரு. அதே கோட்பாட்டை மகரிஷின்னு சொல்கிறாங்க. சிந்தனை செய்து பாருங்கள், எது அறிவுக்கு ஏற்படுதாக இருக்கிறதோ அதை செஞ்சுருங்க. எது வாழ்க்கைக்கு துன்பத்தை கொடுக்குமோ அதை விளக்கிடுங்க. எந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள். அந்த செயல் கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். அப்போ எத்தனை துன்பம் சந்திச்சிருக்கோம் பாருங்கள். கடவுள் என்ற பெயரை வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம செலவு பண்ணுற காசு எத்தனை ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு தடவை என் ஃப்ரெண்டு அவர் வேறு மார்க்கத்தில் இருக்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்களை வரும்போது ஏதோ பேச்சுவாக்கில் நேற்றுக்கு சொல்லியும் கேட்காம வீட்டில் போய் எனக்கு 1000 ரூபா கழட்டிட்டாங்க அப்படின்னாரு. எதுக்கு 1000 ரூபா செலவு பண்ணீங்க அப்படின்னா, பழனிக்கு போகணும்னு சொன்னாங்க, 1000 ரூபா செலவு போச்சு அப்படின்னாரு. பழனிக்கு 1500 ரூபா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நீ கூட்டிக்க அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்னா, 4 பேர் எங்கேருந்து பஸ்ஸுக்கு போய்ட்டு வந்தோம். ஆளுக்கு 60 ரூபா. எவ்வளோ ஆச்சுண்ணா? ஆளுக்கு 60, 4 பேருக்கு 240 ரூபா. அங்கே டிஃபனு 200 ரூபா. எவ்வளோ ஆச்சு? 440. போகிறதுக்கு பெஞ்சுக்கு 10 ரூபா. போன உடனே ஏறணும்னா 50 ரூபா. 4 பேருக்கு என்ன ஆச்சுன்னு? 200 ரூபா. 200. அப்புறம் அபிஷேகம், அப்புறம் பஞ்சாமிரதெல்லாம் 300 ரூபா. மதியம் சாப்பாடு 240 ரூபா. எவ்வளோ ஆச்சுங்க? 1000 சரியாக போச்சு. என்ன கிடைச்சது? புண்ணியம். எப்போ வரும் தெரியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒன்றுக்காக கையில் இந்த காசு 1500 ரூபா போச்சு. இந்த 1500 ரூபா இருந்திருந்தா குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கலாம், இல்லை குழந்தைக்கு ஒரு சைக்கிள் கட்டுறது சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை எத்தனையோ இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு தர்மம் பண்ணியிருக்கலாம். வாழ்க்கைக்கு எத்தனை தேவைகள் இருக்க ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கைக்கு கைவிட்டு மாறின காசு வெறும் 1000 மட்டும் கிடையாதுங்க. இதுபோல் வசதிப்படுத்தவர்கள் லட்சக்கணக்கில் போகும். அதனால் படமாட கோவில் பகவர் கொன்று ஈவாயேல், நடமாட கோவில் நம்பருக்கு அது நட்டமே. நடமாட கோவில் நம்பருக்கு ஒன்று ஈவாயேல், படமாட கோவில் பகவருக்கு அது ஏற்குமே. அதனால் மனிதனுக்கு நாம் செய்கின்ற தொண்டு மகேசனுக்கு செய்கின்ற தொண்டு. இந்த பக்தியை விட அந்த பக்தி உயர்ந்தது கிடையாது. அதனால்தான் இறை தத்துவத்தை உணர்ந்த எல்லா மகான்களும் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்களே தவிர அவங்க என்ன லாபத்தை எதிர்பார்த்தாங்க? மக்களை வெறுத்திருந்தா புத்தர் திரும்பி நாட்டுக்கு வந்திருப்பாரா? அப்போ எல்லா மகான்களும் ஞானத்தை தேடி வெளியே போனாங்க. ஆனால் ஞானம் பெற்ற பிறகு மீண்டும் மக்களை நோக்கி தான் வந்தாங்க. ஏன்னா நாம் பெறுகின்ற ஞானம் மக்களுக்கு பயனாக வேண்டும். அதுவே ஞானத்தின் அடையாளம். நான் மட்டும் நல்லா இருந்தால் போது நினைக்கிறது சுயநலம். அந்த சுயநலமான ஆன்மீகம் ஜெயிக்காது. அதனால் யான் பெற்ற இன்பம் பெருக வைகம் என்பது தான் பொது நலம். அந்த ஆன்மீகத்தில் தான் பேரின்பத்தை சந்திக்க முடியும். அந்த நிறைவை கொடுக்கின்ற வகையில் மகரிஷி அவர்கள் அற்புதமாக நமக்கு இந்த வாழ்க்கை முறைகளை கொடுத்துருக்கின்றார். இப்போ அற்புதமான தத்துவங்கள், ஒவ்வொரு சடங்குள்ள இருக்கின்ற நுட்பமான விஷயங்கள் எல்லாம் மகரிஷி மாதிரி இது வரைக்கும் வேறு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். யாருமே சொல்லலை. அப்போ ஏன் என்றால் இது காலத்தின் தேவை. ஏன்னா ஏமாந்துக்கிட்டே இருந்தால் என்றைக்கும் வாழ்க்கையில் மேன்மை வர முடியாது. அப்போ ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கும் தேவையில்லாத சமுதாயம் மூலமாக சமுதாய வளங்களை அழிப்பதற்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு அறிவிலே தெளிவு வேண்டும். அப்போ இத்தனையும் சொல்லிட்டு சமைச்ச ஒரு இடத்துல சொல்கிறாங்க, சரி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மனசக்தியை அதிகமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க,
இருந்த இடத்துல இருந்தே ஆற்றலை பெற முடியும் என்பதையும் தவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் வீட்டில் இந்த பயிற்சி எடுக்கலை. வீட்டில் உள்ளவங்க இந்த பயிற்சி எடுக்கலை. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் கோயிலுக்கு போகிறதெல்லாம் வெட்டி வேலை, இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? சண்டை வரும். ஞானம் வராது, சண்டை வரும். அப்போ ஞானம் என்பது குடும்பத்தில் அமைதியை மேம்படுத்தவே தவிர ஞானம் என்பது குடும்பத்தில் சண்டை முற்றுதல் அல்ல. அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்க? கோயிலுக்கு போகணுமா, வாங்க போகலாம். தேங்காய் வாங்கணுமா, வாங்கிடலாம் 2. என்ன சட்னிக்கு தானே வரப்போகுது. அது வெறுமே உடச்சு சட்னி போட்டால் என்ன, ஆனால் நைவேத்தியம் காட்டி சட்னிக்கு போட்டால் என்ன, ஒரே டேஸ்ட்டு தான், ஒன்றும் மாறிடாது. அப்போ என்ன மாற்றம் என்றால், இதற்கு முன்பு நாம் கோயிலுக்கு போகிற போது அந்த பிரசாதம் கூட வாங்கலைன்னு சொன்னால் பாவம்னு நினச்சோம். அது கூட மாலை வாங்கினா தான் புண்ணியம் ஜாஸ்தின்னு நினச்சோம். அது பெரிய மாலையை வாங்கிட்டு போனால் நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு நினச்சோம். இப்போ என்ன பண்ணுறோம்? எங்கள் மாலை வாங்கலாமா, என்ன வாங்கிக்குமா, வேண்டாம் ஒன்று பூ போதும் விடுங்க. சரி ரைட், பூ போதும். கற்பம் போதுங்களா, இது வேணா வாங்கிக்குமா, போதும், இது போதும், சரி சரி போதும். இப்போ என் பங்கு ஏற்றணுமே பெரிய மாலை, அது மிச்சம் தானே. அப்போது நாம் எந்த அளவுக்கு ஞானம் பெற்றுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய அறியாமையை அங்கே தவிர்த்துடுகிறோம். அவருடைய அறியாமை தான் என்றாலும் அதை நம்முடைய அறிவால் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ என்னாச்சுங்க? குடும்ப அமைதி காக்கப்படுகிறது. அதுக்கு மேலே இந்த ஆன்மீகத்தில் நாம் மேன்மை அடைய நம்முடைய ஆற்றல் தூய்மை பெறுது இல்லைங்களா? அப்போ சுத்த தேகம் ஆத்மாவிலே தூய்மையான அலைகள் வெளிப்படுகின்ற போது இந்த நுண்காந்த அலைகள், இந்த தெய்வீக சக்தி நம்முடைய குடும்பத்தில் பரவுகின்ற போது நம்முடைய உணர்வுகள் நாம் பேசாமலே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சொல்லவே வேண்டாம், நம்ம பேசாமலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஐயோ நேற்று வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போய் மறந்தே போச்சுங்க அப்படிம்பாங்க. பரவாயில்லமா, திங்கக்கிழமை போயிட்ட போகுது, சாமி எங்கே போகிறார், ஒரு வாரம் மிச்சமாச்சா. இப்படி தானாக நடக்கும் இதெல்லாம். அப்போ எதையுமே வன்முறையில் எதையுமே பண்ண முடியாதுங்க. வன்முறை தீவிரவாதத்துக்கு தான் போகும். அதனால் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சமுதாய பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, சாத்வீகம்தான் எங்கும் ஜெயிக்கும். அன்பு தான் உலகமகா சக்தி. அன்பு தான் எங்கும் ஜெயிக்கக்கூடிய சக்தி. அந்த அன்பில் அன்பாக நாம் லயமாகின்ற போது அதனுடைய ஆற்றல் எல்லா மாற்றங்களும் நமக்கு செய்து கொடுத்துரும். அது வருகின்ற வரைக்கும் நம்ம சமூகத்தோடு குடும்பத்தோடு இணைந்து தான் போக வேண்டும். அதனால் சில அன்பர் சொல்லுவாங்க, நான் சாமிஜி தத்துவத்துக்கு வந்ததுக்கப்புறங்க கோயிலுக்கே நான் போகிறதில்லை அப்படிம்பாங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா சாமிஜி மந்திரம் யந்திரம் தந்திரமெல்லாம் சொல்லி ஆடை வழிபாடுலாம் சொல்லி முடிக்கிற போது நமக்கு இறைவனே நாம இருக்கிறான், அப்போது தேவையில்லை என்ற காசு சொல்லிட்டாங்க, நம்ம ஏற்றுக்கிட்டோம், ரைட்டு. அதுக்கு முன்னாடி சாமி சிலரும் சொல்லியிருக்காங்களே, இந்த எண்ணம் ஆராய்தல்னு. கெட்டனம் இருக்கா இல்லைங்களா? அது அப்போ வருதுங்க. ஆசை இருக்கா இல்லையா? இது இருக்குது. இன்னும் கொஞ்சம் கோபம் வருதா இல்லையா? அதுவும் அப்பப்போ வந்துடுதுங்க. கவலை அது எங்கெங்கேயோ தீருது. அப்போ இத்தனையும் வச்சுக்கிறோம் பத்திரமா. எதை முதல்ல விட்டுட்டோம்? கோயிலுக்கு போட்டு நிறுத்திட்டோம். இது எஸ்கேபிசம். ஒரு தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டு நம்மளுடைய சோம்பேறித்தனத்துக்கு தீனி போட்டுக்கிறோம். அது எதுக்கு போல போய்ட்டு 4 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு இருப்பான்னு நல்லா சுகமாக தூங்கலாம். கேட்டால் தவம் பண்ணி சொல்லிட்டு உட்காந்தே தூங்கலாம். எப்படி சௌரியம் பார்த்தீங்களா? அப்போது இந்த மனம் எந்தெந்த வகையிலலாம் நம்மளை கவுக்க முடியுமோ கவுத்துரும். ஏன்னா மனம் ஒரு சைத்தான், மனமே தான் சைத்தான். அதனால் இந்த தத்துவத்தை கூட மனசு எப்படி பயன்படுத்திக்கிறது பாருங்கள். தன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கும் சுயநலத்துக்கும் சௌரியமாக பயன்படுத்திக்கிறதே தவிர உண்மையான மேன்மைக்கு அது வரதில்லை. அதனால் இந்த தெளிவு நம்மளை கவுக்கத்தான் செய்யும். அதனால் எப்படி சாமிஜி படிப்படியாக பயிற்சிகளை கொடுத்தாங்களோ அதே போல் முதல்ல எண்ணத்தை தூய்மை செய்கிறோம். ஆசைகளை சீரமைத்து நல்ல நியாயமான நம்ம வாழ்க்கை சாதிக்கக்கூடியதை மட்டும் வச்சுக்கிறோம். சினத்தை முழுமையாக தவிர்ப்பதற்கு வெற்றி பெறுகிறோம். கவலைகள் தானாக விலக்கி விடுகின்றோம். இப்போது நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல் ஒழுக்கம் இது மட்டுமே இருக்குது. இப்போது கோயிலுக்கு போகிறதா வேண்டாமல் யோசிக்கிறோம். நல்லதில் எது ரொம்ப நல்லதுன்னு பார்க்குறோம். சரி, எங்கே இருந்தாலும் இறைவன் தான், எல்லாருமே தெய்வங்கள் தான். அங்கே வழிபட்ட என்ன, வீட்டில் இருக்கிற தெய்வங்களோட ஒத்து போன என்ன, ரெண்டும் ஒன்று தான். அப்போது கோவில் என்பதும் ஆலயமே, குடும்பம் என்பதும் ஆலயமே.
ஆலயம் என்பதும் ஆலயமே, நன்றியும் இறைவன் ஆலயமே. அதனால் தெய்வத்தை எங்கேயோ ஒரு குடிசைக்குள்ளே தான் இருக்கிறான்னு அங்கே எல்லை கட்ட வேண்டாம். தெய்வம் எங்கும் நிறைந்திருக்கின்ற பேராற்றல், அது எங்கே இருந்தாலும் பிடிக்கலாம். அப்போது இதெல்லாம் முதல்ல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை வைத்தல் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போத வேண்டாமல் பட்டிமன்றம் அப்புறம் நடத்திக்கலாம். நான் முதல்ல முடிவெடுத்துட வேண்டாம். இப்படி எடுத்ததுனால தான் இந்த நல்ல கருத்துக்களை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. ஓ, இங்கே போனால் கோயிலுக்கு போவேன்னு சொல்லுவாங்க போட்டிருக்குது, ஆனால் அங்கே போகிறவங்க நிறுத்திடலாம். அதனால் எத்தனை நட்டம் பாருங்கள் சமூகத்துக்கு. அப்போது சாமிஜுடைய அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி பல பேருக்கும் போய் சேரணும்னு சொன்னாக்கா, இது நம்ம உள்ளதை உள்ளவாறு அப்படியே கொடுக்கணும். விடையை மட்டும் திணிக்கக்கூடாதுங்க, வழிவகைகளை சொல்லணும். அப்போ வரிசையாக வாங்க, ஒவ்வொரு பயிற்சியாக பாஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல என்ன வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி இயற்கையோடு இணைந்து போவது தான் சரியான தீர்வே தவிர, அந்த விடையை மட்டும் பார்த்துட்டு அதை நம்ம வன்முறையாக செயல்படுத்தினால், அமுல்படுத்தினால் அது குடும்பத்தில் சிக்கல் வரும், சமூகத்தில் சிக்கல் வரும். அதெல்லாம் தவிர்த்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையோடு போனோம்னு சொன்னாக்க நிச்சயமாக இந்த தவிர ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி வேறு யாரும் கொடுத்து விட முடியாது. இனி ஒரு வாழ்க்கை முறை வகுக்கப்பட்டாலும் இதை சார்ந்து தான் இருக்குமே தவிர இதை தவிர புதிய ஒன்று வர முடியாது. அப்படிப்பட்ட முழுமையான ஒரு வாழ்க்கை நெறியை வேதத்திரியம், மனவளக்கலை என்ற பயிற்சிகளாக மகிழ்ச்சி நமக்கு கொடுத்துருக்கின்றாங்க. இதை உள்ளது உள்ளவாறு தெளிவாக விளங்கிக் கொள்கின்ற போது முதல்ல நம்முடைய உடம்பு, நம்முடைய மனசு, நம்முடைய வாழ்க்கை வளம், நம்முடைய ஆத்மா தூய்மையடையும். நிச்சயமாக இந்த மேன்மை நம்முடைய குடும்பத்தில் பரவுகின்ற போது நம்முடைய குடும்பம் நல்லாயிருக்கும். இதை பார்த்து மற்றவங்க தானாக வந்துடுவாங்க. நான் போய் கூப்பிடணும் அவசியம் கூட கிடையாது. இவங்களும் நல்லா இருக்கிறாங்களே, சண்டையை போட்டுக்கிறாமல் இருக்கிறாங்களே, எல்லாம் கரெக்டாக காலத்துக்கு நடந்துகிட்டு இருக்குது, நான் மட்டும் ஒவ்வொன்றும் இப்படி லோலோ நடந்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு நாள் நினச்சி பார்ப்பாங்க பாருங்கள். அப்போ பேசாமல் என்ன பண்ணுறாங்க, மன்றது தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, மற்ற எல்லாம் தானே நடக்குது அப்படிங்கும்போது நானும் வரட்டுங்களா அப்படின்னு நைஸாக கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நாம் பெறுகின்ற மாற்றத்தால் அவங்க இயல்பாக வரணுமே தவிர நாம் விளம்பரம் சொல்லி கூட கூப்பிடுறது அவ்வளோ சரியாக வராது. அந்த வகையில் அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருக பெருக சமுதாயம் சீரமையும். அதற்கு நம்முடைய கடமையை நம்ம ஆற்ற வேண்டும். வாழ்க.